திருச்சிற்றம்பலம். திருவாக்கும் செய்கர்மம் கைகூட்டும். தில்லை என்று சொல்லுகிற போது நமக்கு நடராஜ பெருமானுடைய திருவுருவம் காட்சி கொடுக்கும் இல்லையா? தில்லை என்றாலே தில்லை அம்பலவாணன், ஆடல் அரசு என்று பல பெயர்களை கொண்டு சிறப்பாக விளங்குகின்ற தில்லைவனத்திலே இறைவன் பதஞ்சலி வியக்கரபாதர் என்ற இரு முனிவர்களுக்கும் காட்சி கொடுத்த திருநடனம் புரிந்த திருத்தலமாக விளங்குகிறது. அந்த திருத்தலத்திற்கு சைவத்திலிருந்து சமணத்திற்கு சென்று தமக்கையார் திலகவதியாரனுடைய வேண்டுதலின்படி இறைவன் திருவுளம் கொண்டு மீண்டும் சைவத்திற்கு திரும்பி இன்றளவும் நம்மால் போற்றப்படுகின்ற திருநாவுக்கரசர் ஐயா உழவார பணி என்பதை அவர்தான் துவங்கி வச்சார். இன்றைக்கு நம்ம உழவார பணின்னு மக்கள் எல்லோரும் என்ன பண்ணுறாங்க, ஒரு கோவிலுக்கும் சென்று அரை நேரம் சுத்தம் பண்ணுவாங்க, அடுத்த அரை நாள் என்ன பண்ணுவாங்க, அவங்கவுங்க உலக வாழ்க்கையோடு ஈடுபட்டுட்டு ஏதோ ஒரு வேலை அப்படின்றத அன்றைய தினம் நாம் அப்படி கழித்து கொண்டு வருகிறோம். ஆனால் உழவார பணி என்கிற போது எதற்காக அதை நாவுக்கரசர் ஆரம்பித்தார் என்று சொன்னால், அவர் தன்னுடைய வாழ்நாளில் சமணத்திற்கு சென்று இந்த உடலானது சமண மதத்தில் வளர்ந்தது, அங்கேயே உண்டு உறங்கி இருந்த அந்த உடலினை வருத்தி சிவபெருமானுக்கு சேவை செய்ய வேண்டும் என்பதற்காகவே இந்த உழவார பணியை மேற்கொண்டார் என்று சொல்லுவார்கள். அப்படி அவர் ஒரு திருத்தலமாக சென்று கொண்டே இருக்கிற பொழுது தில்லைக்கு வருகிறார். தில்லையில் இறைவனுடைய திருவணியை கண்டு அங்கே ஒரு பதிகத்தினை நமக்கு முன்னாடியே தெரியும். புனித்த புருவமும் கோவை செவ்வாயில் குமிழ் சிரிப்பும் பனித்த செடையும் பவளம் போல் மேனியில் பால் வெந்நீரும் இனித்தமுடன் எடுத்த பொற்பாதமும் காண மனித பிறவியே வேண்டும் இம்மாநிலத்தே அப்படின்னு கேட்குறாரு. அவருடைய திருவடியை காண்பதற்காக, சிவபெருமானுடைய நடராஜ பெருமானுடைய திருவடியை காண்பதற்காகவே அவர் மறுபிறவி வேணும் அப்படின்னு கேட்குறாரு. பொதுவாக நாம் என்ன பண்ணுவோம், மறுபிறவிங்கிறத நமக்கு வேணாம் அப்படின்னு தான் நம்ம வேண்டும். அதன்படி பார்த்தா கூட காரைக்கால் அம்மையார் திருவாலங்காட்டில் ஐயனை நோக்கி என்ன சொல்கிறாங்க, பிறவாமை வேண்டும், பிறந்தால் உமை மறவாமை வேண்டும் தான் கேட்குறாங்க. ஆனால் எப்படி இருந்தாலும் பிறப்பு இறப்பு முக்தி அப்படிங்கிறதெல்லாம், மறுபிறப்பு இருக்கா அப்படிங்கிறதெல்லாம் நிர்ணயிக்கிறது நம்மளுடைய கையில் கிடையாது. எப்படி சொல்லலாம், நம்ம கிட்ட தான் இருக்குது அப்படின்னா நம்மளுடைய வினையை பொறுத்து, நாம் செய்கிற செயல்களை பொறுத்து நமக்கு மறுபிறவி இருக்குமா இல்லைங்கிறத இறைவன் நிர்ணயிக்கிறார். அதன்படி பார்க்குறப்ப முக்தி கிடைக்க வேண்டும் என்று நாம் விரும்புவது, மறுபிறவி வேண்டாம் என்று விரும்புவதெல்லாம் நான் செய்கிற செயல்களை வைத்து தான் இறைவன் நிர்ணயிக்கின்றார். ஆனாலும் கூட இறைவனை நாம் பற்றி கொண்டோமானால் நம்முடைய கர்மாவை அவர் குறைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. நிறைய பேர் சொல்லுவாங்க, நீங்கள் என்ன பண்ணினாலும் கர்மாங்கிறது குறையாது அப்படின்னு. குறையும் எப்போன்னா இறைவனுடைய திருவடியை பற்றி கொண்டால் இதோடைய தாக்கம் குறையும். நம்ம இறைவனை தான் இருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம என்ன வேணாலும் செய்துட்டு அவரோட திருவடியை போய் பற்றி கொண்டால், சில இதில் பாருங்கள், புறச்சமயத்தில் பாவம் மன்னிப்புன்னு வாரம் வாரம் போய் கேட்பாங்க. அந்த வாரம் முழுக்க என்ன செய்கிறோமோ அதெல்லாம் போய் சொல்லுவாங்க. அது அவங்களுடைய கொள்கை, அதை நாம் எதுவும் தவறு சொல்வதற்கு இல்லை. ஆனால் அந்த நிலைமை கூட நம்ம போகக்கூடாது அப்படிங்கிறது தான் நம்மளுடைய கோட்பாடு. கொள்கை வேறு, கோட்பாடு வேறு. கொள்கை என்பது மாறக்கூடியது, கோட்பாடு என்பது மாறாதது. அதுதான் நம்ம சைவத்தில் என்ன நல்ல முழுமையாக பின்பற்றணும் அப்படின்னா, கோட்பாடு என்ற ஒரு இதை வச்சுக்கணும். நம்ம இதை தான் செய்யணும், இப்படி தான் செய்யணும். ஏன்னா இறைவன் என்பன் நம்மை பார்த்து கொண்டிருக்கிறார். கண்காணி என்ற பெயர் உண்டு அவருக்கு, கண்காணித்து கொண்டே இருப்பார். அதனால் நம்ம இறை சிந்தனையோடு இருக்கிறப்போ நமக்கு நம்மளுடைய கர்மா குறைவதற்கு வாய்ப்புகள் இருக்கிறது, இறைவனை பற்றி கொண்டுகிற போது. அதனால தான் அடியார்கள் எல்லோருமே இறைவனை நோக்கி செல்கிற போது அவர்கள் முழுமையாக இறைவனால் ஏற்றுக்கொள்ளப்படுகிறார்கள். மாணிக்கவாசர் என்ன சொல்லுவார், அடியார் திருக்கூட்டத்திலே இருக்கணும் அப்படின்னு சொல்லுவார். பாருங்கள், நம்ம நிறைய தடவை சிந்திச்சிருக்கோம். அடியார் திருக்கூட்டத்திலே இருக்கிற பொழுது நம்மளோட சிந்தை சிதறாது. ஏன்னா சிவசிந்தனையிலே இருப்போம். நம்ம பேசினா கூட சிவனை பற்றின சிறப்புகளை தான் பேசிக்கிட்டு இருப்போம். அந்த மாதிரி பேசக்கூடிய ஒரு இடம் தானே தேவாசிரிய மண்டபம் அப்படிங்கிறது திருவாரூரில். அதே தான் இங்கே நம்ம திருவான்மியூர்லேயும் அதே தான் வச்சுருக்குறாங்க, தேவாசிரிய மண்டபம் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த சிவ சிந்தனையிலே இருக்கிற பொழுது நமக்கு இறைவனை நோக்கி செல்லக்கூடிய வழிவகைகள் தெளிவாக நமக்கு தெரியும். அப்படி தெளிவாக தெரிவதற்கு நம்ம முதன்மையாக நம்ம என்ன பண்ணுறோம், அடியார்களை பின்பற்ற வேண்டும். ஏன்னா அவங்க போன வழியில் நம்ம போகலாம் அப்படின்றது. அவங்க நமக்கு கொடுத்திருக்கின்ற பதிகங்களை, திருமுறைகளை நாம் படிக்கின்ற பொழுது உலக வாழ்க்கைக்கு தேவையானவற்றையும் பெறுகின்றோம். அதையும் தாண்டி உலக வாழ்க்கைக்கு அப்படிங்கிறப்ப நமக்கு திருமண வாழ்க்கையாக இருக்கட்டும், குழந்தையாக இருக்கட்டும், கல்வி, செல்வம் அப்படி நிறைய இருக்குது பாருங்கள். உலக வாழ்க்கைங்கிறது பொருளாதாரம் அப்படிலாம் அதெல்லாமும் நமக்கு வேணும்னாவே திருமுறைகளில் கொடுக்கப்பட்டு இருக்கிறது.
இந்த திருமுறை படித்தா இதை நம்ம பயனடையலாம் அப்படின்னு சொல்லிட்டு மூவர் முதலிகளே வந்து இறைவனிடம் பொருள் வேண்டி பதிகம் பாடியிருக்காங்க. நமக்கு தெரியும் இல்லையா? திருவாவடுதுறையில் ஞானசம்பந்தர் இடரினும் தளரினும் பதிகம் பாடியிருக்கிறாரு. ஓனகாந்தன் தளி அப்படிங்கிற இடத்துல காஞ்சிபுரத்தில் இருக்கின்ற அந்த திருத்தலத்தில் நமக்கு சுந்தரர் நெய்யும் பாலும் தயிரும் கொண்டு அப்படிங்கிற அந்த பதிகம் பாடியிருக்கிறாரு. நாவுக்கரசர் கூட நமக்கு வாசு தீரவே காசு நல்கிற அந்த திருமறை காட்டுக்கு முன்னாடி வந்து ஞானசம்பந்தரும் அவரும் பொற்காசு இறைவன் கொடுக்குற சமயம் அவங்களும் அதுபோல் மூவருமாகவே வந்து பொருள் வேண்டி பதிகம் பாடியிருக்கிறாங்க. அவங்களே அப்படி பாடும்பொழுது நாம் சாதாரண மனிதர்கள் என்ன பண்ணணும்? நமக்கு உள்ள உலக வாழ்க்கைக்கு மட்டும் அல்லாமல் அதையும் தாண்டி இறைவனை நோக்கி செல்ல வேண்டும் என்பதற்கு பல பதிகங்களை நாம் மனனம் செய்து கொண்டே இருக்க வேண்டும். ஒன்னொன்றுலேயே அவருடைய சிறப்பு நம்ம நல்லா பார்க்கலாம். அதுலேயும் குறிப்பாக திருவாசகத்தை பொறுத்த வரைக்கும் இறைவனுடைய பெருமை புகழ் அதை தான் அவர் அதிகமாக சொல்லியிருப்பார் இல்லையா? அதை படிக்கிற பொழுது அதுக்கான வழிமுறைகள் நமக்கு தெரியும். அதை தான் வந்து இங்கே நாவுக்கரசர் தில்லையிலே கொடுத்திருக்கின்றார். தில்லையில் வந்து உழவார பணி செய்த பிறகு இறைவனுடைய அந்த குமின் சிரிப்பை பார்த்துவிட்டு அவர் வந்து தன்னையும் மறந்து கொடுத்த அந்த பதிகம் என்று சொல்லுவார்கள். இறைவனுடைய சிறப்பினை சொல்லக்கூடிய பதிகம் தான் எல்லாமே. ஆனாலும் கூட இதில் என்ன சிறப்பு அப்படின்னாக்கா, இறைவன் தான் நமக்கு முக்தி கொடுக்கக்கூடியவர் அப்படிங்கிறத அழுத்தமாக சொல்லியிருப்பார். முக்தி என்பது எல்லா கடவுளாலையும் கொடுக்க முடியாது. நீங்கள் நல்லா வந்து நல்ல புராணங்களே வரலாறுகளே இப்போ நடக்கின்ற விடயங்களே நம்ம பார்க்குற போது நமக்கு நல்லா தெரியும். எல்லா தெய்வங்களையும் நாம் வணங்கினாலும் கூட, மும்மூர்த்திகள் என்று சொல்லக்கூடிய கடவுளர்களை வணங்கினாலும் கூட, அதில் பிரம்மதேவனை நம்ம தொடர்ந்து வணங்குவது கிடையாது, பூசிதலுக்கு அவர் கிடையாது. ஆனால் அவர் வணங்கிய லிங்க திருமணி நான் வணங்குகிறோம் நிறைய திருத்தலங்களில். பிரம்மபுரீஸ்வரர் என்ற பெயரில் இறைவன் வந்து நமக்கு காட்சி தருகிறார். அப்படி எல்லாவற்றையும் வணங்கினாலும் கூட முக்தி என்ற ஒன்று வந்து யார் தரனா சிவபெருமான் மட்டும்தான் கொடுப்பார். நம்ம வைணவம் போனாலும் எங்கே போனாலும் சரி, முக்தி தரக்கூடிய அவர் என்ன சொல்கிறாரு நாவுக்கரசர் அப்படின்னா, அவர் மட்டுமே முக்தி தரக்கூடியவர். அதனால் அவருடைய திருப்பாதங்களை பற்றி கொள்ளுங்கள் அப்படிங்கிற சாராம்சம் தான் இந்த பதிகத்துடைய சிறப்பு. தில்லையை பொறுத்த வரைக்கும் தில்லை கோவில் அதோடைய சிறப்பு நிறைய தடவை பார்த்துருக்குறோம். நடராஜருடைய தத்துவம் பார்த்துருக்குறோம். அது யாரால் கட்டப்பட்டது, நால்வர் எப்படி வந்து அங்கே பதிகங்கள் பாடியிருக்கோம், நிறைய சிறப்புகளை நம்ம பார்த்துருக்கோம் தில்லையை பொறுத்த வரைக்கும். ஆனால் தில்லை என்று சொல்லுகிற போது நமக்கு வந்து பஞ்ச சபைகளிலும் பஞ்சபூதத்திலும் முதன்மை தலமாக சொல்லப்படுகிறது இல்லையா? ஆகாயத்திற்குரிய தலமாகவும், அப்புறம் பொற்சபை கனக சபை என்ற அந்த பஞ்ச சபைக்கு முதன்மையானதும் கருதப்படுகிறது. நடராஜ பெருமானுடைய சத்துவம் நமக்கு வெகுவாக எல்லோருக்குமே தெரிந்த ஒன்று தான். படைத்தல், காத்தல், அழித்தல், மறைத்தல், அருளல் என்ற 5 தத்துவத்தையும் உள்ளடக்கி கொண்டு திருநடனம் புரியக்கூடியவர் நடராஜ பெருமான். அவரை தான் வந்து முதன்மைப்படுத்தி திருக்கோவையாரில் மாணிக்கவாசகர் முழுமையாக அந்த புத்தகம் முழுக்க வந்து திருக்கோவையாரில் நடராஜ பெருமானுடைய சிறப்பு தான் சொல்லியிருப்பார். அவ்வளவு சிறப்பு வாய்ந்த நடராஜ பெருமானை பற்றி தான் இங்கே வந்து நம்ம பார்க்குற இந்த தில்லை பதிகத்தில் நாவுக்கரசரும் சொல்லியிருக்கிறாரு. எல்லோருமே பதிகம் அங்கே வந்து மூவர் முதலிகள் என்று சொல்லக்கூடிய சம்பந்தர், அப்பர், சுந்தரர் மூவரும் அல்லாமல் நமக்கு மாணிக்கவாசகருக்கு அங்கே தான் அவர் வந்து இறையோடு கலக்கிறாரு. அவ்வளவு சிறப்பு வாய்ந்த அந்த திருத்தலம். நம்ம வாழ்நாளில் ஒரு முறையேனும் அங்கே செல்லவில்லை என்றால் அது இன்னொன்று என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, மதுரை பார்க்காதவங்க மாப்பாவி அப்படிம்பாங்க. மதுரை வந்து ஏன் அப்படி சொல்லுவாங்க அப்படின்னா, இறைவன் அங்கே தான் வந்து 64 திருவிளையாடலும் புரிந்த இடம் இல்லையா மதுரை என்பதியில். அதனால் அப்படி சொல்லுவாங்க. சின்ன பிள்ளையா இருக்கையில் நான் கேட்டிருக்கேன், மதுரை பார்க்கலன்னா மகா பாவி அவங்க அப்படிம்பாங்க. அது இப்போ நமக்கு வந்து நடைமுறையாக அது வந்து எளிமையான போகக்கூடிய ஒரு இடமாக ஆகிவிட்டது. இருந்தாலும் கூட நிறைய ஊடகங்கள் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, இந்த கோவிலுக்கு நீங்கள் வருவதாக இருந்தால் அந்த கருவறையில் இருக்கும் சாமியை அருள் கொடுத்தாதான் அப்படின்னு குறிப்பிட்ட ஒரு கோவிலை அவங்க தேர்ந்தெடுத்து போடுறாங்க. என்னுடைய கருத்து நானே பதிவிட்டிருக்கிறேன். அந்த கோவில் மட்டும் இல்லை, எந்த கோவிலாக இருந்தாலும் இறைவன் ஈர்த்தா மட்டுமே நம்ம அங்கே போக முடியும். அதனால தான் அவன் அருளாலே அவன் தாழ் வணங்கின்னு நம்ம சொல்கிறோம். அதே சமயம் போக முடியாதவர்களுக்கு இறங்கி வந்து அருள் பாலிக்கக்கூடிய வல்லமையும் கருணையும் கொண்டவர் சிவபெருமான். அதையும் நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும். அங்கே போய் தான் நம்ம கும்பிடணும் அப்படின்றது. இப்போ நீங்கள் குலதெய்வமெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா குற்றம் குறையெல்லாம் கண்டுபிடிச்சி குறை இருக்குது, வீட்டில் குறை இருக்குது, அதுவே ஏதாவது குறி அந்த மாதிரிலாம் பார்க்குற வழக்கம் நம்ம தமிழர்களுக்கு உண்டு. அது மாதிரி பார்க்குறப்ப சொல்லுவாங்க, இதுவோ குலதெய்வம் குற்றம் இருக்குது அப்படின்னு. ஏன் வந்து குலதெய்வம் குற்றம் அப்படின்னு நம்ம சொல்கிறாங்க அப்படின்னா, குலதெய்வம் வந்து நம்மளை போல் மனிதர்களாக இருந்து தான் குலதெய்வம்ன்ற அந்த நிலைக்கு வரும். அப்போ மனிதர்களோட குணம் அதுக்கு இருந்து அவற்றை இப்போ நம்ம வணங்குவதும் வணங்காமல் இருக்கிற பொழுது இல்லை வேண்டுதல்லாம் நம்ம செய்துட்டு வேண்டிட்டு செய்யாமல் இருக்கிறோன்னா நமக்கு குறை காட்டும். அதை நம்ம செய்துட்டோன்னா நம்மளை காக்கக்கூடிய தெய்வம் வந்து குலதெய்வம் தான், அதில் மாற்றம் கிடையாது. ஆனால் வந்து அதையும் மீறி இருக்கக்கூடியது
எது அப்படின்னா, ஏன்னா குலதெய்வத்தையும் கட்டுப்படுத்தி நமக்கு இதுதான் குலதெய்வம் என்று நிர்ணயித்து அதற்கான சக்தியை கொடுக்கக்கூடிய வல்லமையும் சிவபெருமான்கிட்ட தான் இருக்குது. அதனால் நம்ம வந்து தொடர்ந்து எந்த தெய்வத்தை நம்ம வணங்கினாலும் சரி, எந்த வழிவகையை ஏற்றுக்கொண்டாலும் சரி, நம்ம தொடர்ந்து எங்கே போகணும் அப்படின்னா சிவபெருமானை வணங்குவதற்கு தான் நம்ம முதன்மைப்படுத்தி கொள்ள வேண்டும். ஏன் அப்படின்னா, நான் முன்னாடியே சொன்னது போல் ஐந்தொழிலையும் செய்யக்கூடியவர். படைத்தல், காத்தல், அழித்தல், மறைத்தல், அருளல் ஐந்தொழிலையும் செய்யக்கூடிய திறனும் ஆற்றலும் வல்லமை எல்லாத்தும் ஒரே பொருள் தான். இருந்தாலும் அதை எப்படி மேம்படுத்தி சொல்லணுமோ அந்த அளவில் நம்ம சொல்லிக்கொண்டே போகலாம். அப்படிப்பட்ட ஒரு இடத்திலிருந்து நம்மை காக்கக்கூடியவர். மும்மூர்த்திகள் தானே படைத்தல், காத்தல், அழித்தலுக்கு அப்படின்னா, அவங்க எல்லா மும்மூர்த்திகள் என்று சொல்லக்கூடிய பிரம்மனாக இருக்கட்டும், திருமால், ருத்ரன் எல்லாமே இறைவனுடைய ஆக்கையில் தான் வருவாங்க. பிரளயம் முடிந்த பிறகு மீண்டும் சிருஷ்டிக்கும் அந்த நிலையை வந்து யார் உருவாக்குவாங்க? எல்லாமே ஒடுங்கி தன்னுள் ஒடுக்கி கொண்டு இருக்கின்ற சிவபெருமான் மீண்டும் இந்த பிரபஞ்சத்தை உருவாக்குகிறார் வந்து அவருடைய கையில் தான் இருக்குது. அப்போ வந்து பிரம்மதேவன் வந்து படைக்கிறது கிடையாது. எல்லோரும் என்ன பண்ண, படைத்த எங்கள் பாட்டி சொல்லுவாங்க, படைத்த பரமசிவன் பார்வதி தாயார் அப்படிம்பாங்க. அவங்களுக்கு தெரிஞ்சது வந்து எனக்கு அப்போல்லாம் தெரியாது, நான் சின்ன குழந்தைங்கனால தெரியாது. படைத்த பரமசிவன் சொல்கிறாங்களே, அப்புறம் பிரம்மனை சொல்கிறாங்களேன்னா, பிரம்மன் படைப்பது எதுனா உடலைத்தான் பிரம்மன் படைப்பான். அந்த உடலுக்கேற்ற உயிரை கர்மாவுக்கு ஏற்றபடி அந்த உடலுக்குள் புகுத்தக்கூடிய வேலை, உயிரை புகுத்தக்கூடிய வேலையாருன்னா சிவபெருமான் தான். அந்த மாதிரி உயிரை நமக்கு உச்சந்தலை வழியாக நம்ம உடலுக்குள் புகுத்துகின்ற நேரத்தில் ஒரு பெயர் கொடுக்கிறார் இறைவன். அதுக்கு பேர் தான் கபாலி. ஏன்னா கபாலத்தின் வழியாக இந்த உயிரை உள்ளே செலுத்துகிறார் என்பதற்காகத்தான் அவருக்கு கபாலி. கபாலி என்ற பெயர் நிறைய இடத்துல இறைவனுக்கு போற்றப்படும். கபாலம் ஏந்தி இருக்கிறவர் என்றும் பிரளய காலத்தில் வரக்கூடிய அப்படி நிறைய தடவை அதை பற்றி நம்ம சிந்திச்சிருக்கோம். அப்போது அந்த உயிரை உள்ளே அனுப்பக்கூடிய அந்த திறன் உள்ளது வந்து ஆட்சி செய்யக்கூடிய வல்லமை வந்து சிவபெருமானுக்கு மட்டுமே உண்டு. அதாவது உயிர்ப்பை கொடுப்பதும் ஒடுக்குவதும் இது எல்லாமே யார் கையில் இருக்குன்னா சிவபெருமான்கிட்ட தான் இருக்குது. அப்போ நம்ம என்ன பண்ணணும்? இங்கே போய் அலைமோதுறதை விட அவரே தஞ்சம் அப்படின்னு போயிட்டோம்னா அவர் நம்மளை பார்த்துக்குவார் அப்படிங்கிறது தான் அதோடைய சாராம்சம். அப்போது இந்த நடராஜ பெருமனாக வீற்றிருந்து அருள்பாலிக்கின்ற இறைவனை தில்லையிலே சென்று பார்க்கின்ற பொழுது நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா, நிச்சயமாக முக்தி கிடைக்கும் அப்படிங்கிறது தான் இங்கே அவர் சொல்லியிருக்கிறார் நாவுக்கரசர். முக்தி என்று சொல்லுகிற போது அதுக்கு வந்து அன்னம் என்று சொல்லுவாங்க. இப்போது நடைமுறையில் அதாவது வரலாறுகள்லாம் பார்க்குறப்போ சோறு உடைத்தது சோழ நாடு அப்படிம்பாங்க. சோறு அப்படின்றது வந்து நமக்கு வந்து சாப்பிட்ற சாப்பாடு இல்லையா? நம்ம பொதுவாக எல்லாருமே வந்து அரிசி சாப்பாடு சாப்பிட்றோம், அது சோறுன்னு சொல்லுவோம். அது அதிகமாக பொன்னி வளம் மிக்க பொன்னி நதி வந்து பாய்ந்ததனால் அதிகமாக விளைச்சல் கண்ட ஒரு நாடாக விளங்கக்கூடியது சோழ நாடு. அதனால் அன்னம் வந்து அங்கே வந்து எல்லாருக்கும் பஞ்சமின்றி கிடைக்கும் என்பதனால சோறு உடைத்தது சோழ நாடு அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் அங்கே பிரகதீஸ்வரர் வந்து ஆட்சி பண்ணுறதுனால, அவ்வளோ பெரிய மாமன்னனுக்கு அமர்ந்து இறைவன் ஆட்சி செய்தனால சோறு உடைத்தது என்று சொன்னால், சோறு என்பது முக்தி என்று ஒரு பொருள் உண்டு. சோறு என்றால் முக்தி என்று ஒரு பொருள் உண்டு. ஏன் அதை அன்னம் அப்படிங்கிறதுக்கும் சோறு அப்படிங்கிறதுக்கும் ஒரே பொருளாக நம்ம எடுத்துக்கொள்ளலாம், முக்தி என்று எடுத்துக்கொள்ளலாம் என்று சொன்னால், இந்த அன்னம் என்ற நிலைக்கு அரிசி வருவதற்கு முன்னதாக அதோடைய படிநிலை நமக்கு தெரியும். நாற்று நட்டு அப்புறம் அந்த வயல்வெளியில் என்ன நடக்குங்கிறது நமக்கு தெரியும். அதுக்கப்புறம் நெல்லாக எடுத்து அதை வந்து பதப்படுத்தி அவிச்சு அதுக்கப்புறம் பதப்படுத்தி அரிசியாக வந்து அதுக்கு அடுத்த நிலை தான் சோறாக வருது. அதுபோல் இந்த உயிரை உடலில் இருந்து கொண்டு சமைத்து எடுத்து நமக்கு தரக்கூடிய பக்குவ நிலை இருக்குது பாருங்கள், இருவினை ஒப்புன்னு சொல்லுவாங்க. நல்வினை தீவினை எது நடந்தாலும் ஒரே மாதிரி பார்க்கணும். இதே நாவுக்கரசர் தான் என்ன பண்ணுவார், திருப்புகழூரில் போய் கடைசியாக அவர் போய் இது பண்ணுறதுக்கு முன்னாடி, இறைவனை அடைவதற்கு முன்னாடி போய் உழவார பணி செய்துக்கிட்டு இருப்பார். இறைவன் அப்போ வந்து அவருக்கு சோதனை வைப்பார். அந்த சோதனையில் அவர் உழவார பணியில் அந்த உழவாரத்தை வைத்து அதை செதுக்கிக்கிட்டே போகிறப்போ நிறைய உயர்ந்த வகை கற்கள் வரும் வெளியில். அந்த கற்களை எல்லாம் என்ன பண்ணுவார் நாவுக்கரசர், கூழாங்கற்களாக நிறுத்தி தள்ளிவிட்டே போயிடுவார். அப்போது பொண்ணும் ஓடும் ஒக்க அப்படின்னா ரெண்டு வினைகளும் நமக்கு ஒரே மாதிரி நம்ம பார்க்கணும். நம்மளுடைய வாழ்க்கையில் நல்லது நடந்தாலும் தீயவை நடந்தாலும் இறை அருளால் நடக்கக்கூடியவை. இது நடக்கணும் அப்படின்னு எழுதியிருக்குன்னு சொல்லுவாங்க பாருங்கள் பேச்சு வழக்கில். அது நடக்கணும்னு இருக்குது, நடக்குது, நம்மளால் எதுவும் பண்ண முடியாது அப்படிம்பாங்க. அது வந்து சில விஷயங்கள் இறைவனால் நிர்ணயிக்கப்பட்டது, நம்மளால் மாற்றவே முடியாது. மாற்றுவதற்கு நம்ம முயற்சி செய்யவே கூடாது, நினைத்து கூட பார்க்கக்கூடாது. இறைவனால் நடத்தப்பட்டது முக்கியமாக என்னென்னா மரணம் இல்லையா?
அது வந்து நமக்கு நடந்தே தீரும் அப்படிங்கிறனால அதெல்லாம் மாற்ற முடியாது. எவ்வளவோ மருத்துவமனைகள் சிகிச்சைகள்லாம் இருந்தாலும் கூட இறுதி வந்து எப்போ அவர் வந்து அழைக்கிறாரோ அப்போ நம்ம போயே ஆகணும் அப்படிங்கிற ஒரு கட்டம் இருக்குது. அப்படி போகிறதுக்கு முன்னாடியே வாழ்நாளில் ஒரு முறையாதும் தில்லை சென்று திருநடனம் பூணுகின்ற இறைவனுடைய திருக்கழலை பார்த்து நான் வணங்க வேண்டும். ஏன் அப்படின்னு சொல்கிறாங்கன்னா அங்கே தான் முக்தி நமக்கு கிடைக்கும் என்று உறுதியாக சொல்லப்படுகிறது. அதனால் தில்லையின் சிறப்பை சொல்லணும்னா சொல்லிகிட்டே போகலாம். அது வந்து என்ன சொல்லுவாங்க, நல்ல ஒரு அழகான பெண்ணை பார்த்தா ஆளை ஒரு நாள் பார்க்கலாம், அழகாக ஒரு நாள் பார்க்கலாம்னு சொல்லுவாங்க இல்லையா? அதுபோல் பெண்ணுக்கும் நான் வந்து தில்லைக்கும் நான் ஒன்றும் பொருத்தி சொல்லலை. ஒரு பழமொழிக்காக சொல்லுவாங்க பாருங்கள், பார்த்துக்கிட்டே இருக்கலாம் அப்படின்னு. அதுமாதிரி சொல்லிக்கிட்டே இருக்கலாம் தில்லையுடைய சிறப்பை. நம்ம போய் பார்த்தா தான் தெரியும்னா கோபுரம் ஒரு அழகு, உள்ளே இருக்கிற கட்டமைப்பு ஒரு அழகு அப்படிங்கிறத விட உள்ளே இருக்கின்ற இறைவனுடைய சிறப்பு நிறைய. லிங்க திருமேனியாக இருந்து இறைவன் ஆட்சி செய்கின்ற கோவில்கள் ஒவ்வொன்றிலும் ஒரு சிறப்பு இருக்கும். அதில் குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா தில்லையில் வந்து மூலவரே உற்சவராக திருவீதி வருவார். அது வந்து மிக மிக பெரிய ஒரு சிறப்பாக சொல்லப்படுகிறது. அப்படிப்பட்ட நடராஜ பெருமானுடைய சிறப்பினை கண்டு நான் முன்னதே சொன்னது போல் அவர் பாடிய புனித்த புருவம் என்ற அந்த பதிகத்தை பாடிய பிறகு அங்கேயே சில காலம் தங்கியிருக்கின்றார் உழவார பணி செய்து கொண்டு நாவுக்கரசர். அந்த காலகட்டத்தில் தான் நமக்கு இந்த தில்லையிலே பாடிய அன்னம் பாலிக்கும் என்ற இந்த பதிகத்தை கொடுத்திருக்கிறார். நான் முன்னரே சொல்லி பாருங்க, அன்னம் என்றால் சோறு என்று ஒரு பொருள் இருக்கிறது. சோறு எப்படி சமைக்கப்படுகிறதோ அதுபோல் அன்னம் என்று சொல்லக்கூடிய அளவில் இந்த உடலானது சமைக்கப்பட்டுனா நமக்கு நோய் வருகும், எதிர்பார்ப்பு, ஏமாற்றங்கள், மகிழ்ச்சி எல்லாமே இந்த காலம் கடந்து வருது பாருங்கள். அதெல்லாம் கடந்த பிறகு தான் வாழ்நாளில் ஒரு இடத்துல வந்து பக்குவம் அடைகிறோம். அது இளம் வயதில் வராது. ஏன் அப்படின்னா என்ன நடைமுறை நம்ம சொல்கிறோன்னா, யாராவது இளம் வயது வாலிபர்களோ பெண்களோ திருச்சின்னங்கள், அதாவது திருநெருப்பூசி, ருத்ராட்சம் அணிந்து இந்த மாதிரிலாம் நம்ம பார்த்தோம் அப்படின்னா, என்ன இப்போவே நீ சாமியார் ஆகிட்டியா அப்படின்னு கேட்பாங்க. அப்படி அல்ல. இறைவன் எப்போது உணர்த்துகிறாரோ அதை அவங்க எடுத்துக்குவாங்க. ஆனாலும் கூட வயதானவர்கள் தான் அதை நோக்கி போகிறாங்க. ஏன்னு கேட்டால் நம்மளோட ஐம்புலன்களுடைய அந்த வேலை வந்து சேட்டைன்னு சொல்லுவாங்க பாருங்கள். ஐம்புலன் வேட்டையாடுகிறதும்பாங்க. அது நம்மளை வேட்டையாடிக்கிட்டே இருக்கும். ஒன்று இல்லாட்டி ஒன்று நம்மளை வந்து போக விடாமல் தடுத்துக்கிட்டே இருக்கும். அது மறைப்பு சக்தின்னு சொல்கிறது. அதெல்லாம் தாண்டி வர்ற பக்குவம் எப்போ வரும் அப்படின்னா, நம்ம தள்ளாமை வருகிற பொழுது நம்ம உடலில் இருக்கிற ஆசைகள், வெறுப்புகள் எல்லாமே வந்து ஒன்றா கலண்டுட்டே போயிட்டே இருக்கும் பாருங்கள். நம்மையே அறிந்த நம்மளோட உடலே நமக்கு பாரம் அப்படிங்கிற அளவில் மனநிலை வரும். அப்போ நமக்கு வந்து இந்த பக்குவ நிலை வரும். அப்போ நம்ம யாரை தேடுவோம்னா, உறவுகள் யாரையும் நம்ம தேடவே மாட்டோம். நம்ம வந்து இறை சிந்தனையோட இறைவனை நோக்கி செல்வதற்கான வழிவகைகள் தான் நம்ம தேடிக்கிட்டு இருப்போம். அது நம்மளே அறியாமல் வரக்கூடிய ஒரு இயல்பு தான். அந்த மாதிரி சூழ்நிலை வருகிற போது கூட நம்ம வந்து தில்லையை போய் தரிசிக்க வேண்டும் அப்படிங்கிறது சொல்லியிருக்கிறாரு. அந்த முக்தி கொடுக்கக்கூடிய திருத்தலம் என்பதனால தான் அன்னம் என்று அங்கே சொல்லப்படுகிறது. அன்னம் பாலிக்கும் அப்படின்றத துவங்கியிருக்கிறார் இந்த பதிகத்தின் வழியாக. இப்போது பதிகத்தினுடைய சொல்லையும் பொருளையும் அதோட சிறப்பையும் காணலாம். அன்னம் பாலிக்கும் தில்லை சிற்றம்பலம் பொன்னம் பாலிக்கும் போதும் மேலும் இப்பூமிசை என் அன்பு ஆவிக்குமாறு கண்டு இன்று இன்னம் பாலிக்குமோ இப்பிறவியே. அதாவது அன்னம் பாலிக்கும் தில்லை சிற்றம்பலம் அப்படிங்கிற போது நமக்கு அன்னம் பாலிக்குங்கிறது மாகேச பூஜையில் இந்த பதிகத்தை பாடுவாங்க. இதை பாடின பிறகு நம்ம பூஜை முடித்து உணவு உண்ணக்கூடிய அந்த நிகழ்வு நடக்கும். அன்னம் என்றது நம்ம முன்னதே சொன்னது போல் சோறு அப்படிங்கிறது. அன்னம் வந்துங்க நமக்கு தானத்திலே சிறந்தது அன்னதானம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன் அப்படின்னா போதும் அப்படின்னு சாப்பிட்றவங்க சொல்லக்கூடிய ஒரு தானம். நம்ம என்ன கொடுத்தாலும் வாங்கிக்கிட்டே இருப்போம், ஆனால் சாப்பாடை மட்டும் போதும் அப்படின்னு சொல்கிற மனநிலை வரக்கூடியதுனாலே அன்னதானம் என்பது செய்வதனால் நிறைய பலன்கள் கிடைக்கும். அதனால தான் நம்ம கோவில் தோறும் அன்னதானங்கள் வந்து விருப்பப்பட்ட இடத்துலலாம் அன்னதானம் கொடுக்கறதுக்கு காரணம் அதுதான். நமக்கே தெரியும், நான் சொல்ல வேண்டியது கிடையாது. ஒரு பசியாக இருக்கிற ஒருத்தருக்கு நம்ம உணவு இட்டோம் என்றால் உண்டி கொடுத்தார் உயிர் கொடுத்தார் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த நேரம் நம்ம பசிக்கு நம்ம உணவு கொடுக்குறோம் அப்படின்னா அது நம்ம சந்ததியே காக்கும் அப்படின்னு ஒரு வழக்கு இருக்குது. அதனால் பசி உள்ளவங்களுக்கு அன்னம் கொடுக்க வேண்டும். அப்படிப்பட்ட அன்னமானது தில்லையிலே வந்து தினந்தோறும் அன்னாபிஷேகம் நடக்கும். அப்படி ஒரு சிறப்பு அந்த தில்லைக்கு இருக்கிறது. அப்படிப்பட்ட இடத்துல இருந்து அன்னம் பாலிக்கும் என்ற போது அன்னம் என்று சொல்லக்கூடிய இன்னொரு பொருளான முக்தியை தரக்கூடியவர் இறைவன் அப்படிங்கிறது தான் துவங்கி இருக்கிறார். அன்னம் பாலிக்கும் தில்லை சிற்றம்பலம் பொன்னம்பாலிக்கும் மேலும் பூமியை என் அன்பு ஆவிக்குமாறு கண்டு இன்புறு இன்னம் பாலிக்கும் பிறவி என்று சொல்லுகிற போது இப்படி நமக்கு வந்து முக்தியை தரக்கூடிய சிவபெருமானுடைய சிற்றம்பலமாகிய பொன்ன அம்பலத்திற்கு சென்று இந்த பூ உலகிலே நாம் வாழுகின்ற நம்மளோட ஆவியானது நம்ம உடலை விட்டு செல்வதற்கு முன்னதாக அவருடைய திருவடியை பார்க்க வேண்டும். அப்படி பார்ப்பதனால் அவருடைய அருளிப்பாடு நமக்கு கிடைக்கும். பாலிக்கும் என்றால் அருள் தருவது, பாலிக்கும் என்றால் கொடுப்பது என்று பொருள். அருளிப்பாடுன்னு சொல்லுவோம் பாருங்கள். இன்னம் பாலிக்குமோ இப்பிறவி என்றால் முன்னதே சொன்னது போல்
அந்த பிறவி இந்த நடனம் பார்ப்பதற்காகவே நாம் மனித பிறவி வேண்டும் மாநிலத்தை என்று கேட்குறாரு பாருங்க இன்னொரு பதிகத்தில். அப்போ இறைவனுடைய திருநடனத்தை பார்ப்பதற்காகவே நமக்கு மறுபிறவி வேணும் அப்படிங்கிறார். வேறு உலக வாழ்க்கைக்கு ஆட்பட்டு நம்ம அதிலே உழன்று கொண்டு இருந்தால் கூட நமக்கு பாருங்களேன், நம்ம எவ்வளவுதான் சிவ சிந்தனையில் இருந்தாலும் இல்லை ஏதோ ஒரு தெய்வத்தை பற்றி கொண்டு இருந்தாலும் அதிகப்படியான நேரத்தை நம்ம இந்த மாதிரியான நேரங்களில் நம்ம இறைவனை நோக்கி சென்று கொண்டிருந்தாலும் நம்மையும் அறியாமல் இந்த உயிரானது உடலோடு சேர்ந்து கொண்டு உலக வாழ்க்கை போய்கிட்டே இருக்கும். நம்ம உணவுன்றதாக இருக்கட்டும், காணுகின்ற காட்சியாக இருக்கலாம், வேறு விதமான அனுபவிப்பாக இருக்கலாம். அதனால் நமக்கு அனுதினமும் நேரம் ஒதுக்குகின்றதை விட நேரம் கிடைக்கும் போதெல்லாம் என்பதை விட நேரம் அதற்காகவே எடுத்துக்கொண்டு இறைவனுடைய சிந்தனையிலே இருக்க வேண்டும். அப்படி இருக்கின்ற போது அவருடைய அருளிப்பாடு நமக்கு நிச்சயமாக கிடைக்கும். அப்படி கிடைக்கக்கூடிய இடம் எதுன்னா தில்லை என்பதை குறிப்பாக சொல்லுகிறார். அரும்பு அற்றுப்பட ஆய்மலர் கொண்டு நீர் சுரும்பு அற்றுப்பட தூவி தொழுமினோ கரும்பு அற்ற சிலை காமனை காய்ந்தவன் பெரும்பற்ற புலிர் எம்பெரானையே என்று சொல்லுகிறார். அரும்பு அற்றுப்பட ஆய்மலர் கொண்டுனா, அரும்புனா நமக்கு தெரியும் மொட்டாக இருக்கின்ற நேரத்தில் மலருக்கு பல பெயர்கள் உண்டு. பல பெயர்கள்னால் மலர்களுடைய பெயர் அல்ல, அதனுடைய நிலை. மலர் என்பதற்கு முன்னதாக அரும்பு, மொட்டு, மலர், பூ அப்படின்லாம் நம்ம சொல்கிற மாதிரி அது ஒரு படிநிலைக்கு ஒரு பெயர் இருக்கிறது. மலர்களை கொய்து அதை கட்டி பூமாலையாக 6 கால பூஜைகள் கொடுத்ததுனாலே முக்தி அடைந்திருக்கிற முருகநாயனார் இல்லையாம்மா. மலர் நமக்கு மிக மிக முக்கியமானதுங்க. நம்ம பெண்கள்லாம் இன்றைக்கி மலர் அப்படின்னது அது தலையில் சூடுறதுக்கே அது வேண்டாத ஒரு வேலையாக நினைக்கிறாங்க. அப்படியே சூடினாலும் அலங்கோலமாக இருக்குது. அதாவது தலை முடியை விட கூந்தலுக்கு கீழே இழுத்துக்கிட்டு போகிறாங்க. அதெல்லாம் மிக முக்கியமான இயற்கையாக இறைவனால் கொடுக்கப்பட்ட நமக்கு ஒரு வர பிரசாதம் அது மலர். ஏன்னா நமக்கே தெரியும், சில கவிஞர்கள்லாம் எழுதுவாங்க பாருங்கள், ஒரு மலர் மலருகிற போது அந்த மலர் இன்றைக்கு எங்கே போகும் என்று யாருக்கும் தெரியாது. அது இறைவனுடைய திருவடிக்கா, இறந்தவருடைய ஊர்வலத்திலா, அல்லது பெண்ணின் தலைக்கா அப்படின்றது தெரியாதும்பாங்க பாருங்கள். அவ்வளவு சூட்சுமமானது மலர். அதனால தான் பூவல்லி கொய்யாமை என்ற பதியத்தை கூட மாணிக்கவாசகர் நமக்கு கொடுத்துருக்கிறார். அப்படிப்பட்ட மலரானது மலர்வதற்கு முன்னதாக சுரும்பு அற்றப்பட தூவி தொழும்னா, சுரும்புனா வண்டு போய் ரீங்கரித்து அதில் இருக்க தேனை எடுத்து விட்டது என்று சொன்னால் அது எச்சில் பட்ட மலராகிவிடும். அதனால் அது அந்த மலரை போய் எச்சில் படுத்துவதற்கு முன்னதாக நாம் இறைவனுடைய திருவடிக்கு சேர்ப்பிப்பதற்காக அந்த மலரை எடுத்து சுரும்பற்றப்பட தூவி தொழுமினோ கரும்பற்ற சிலை காமனை காய்ந்தவன் பெரும்பற்ற புலியூர் எம்பிரானையே. கரும்பற்ற சிலை காமனை காய்ந்தவன். இப்போது நம்ம ஒரு பொருளை எடுக்கிறோம் அப்படின்னா அந்த பொருளை நம்ம எப்படி உபயோகப்படுத்துகிறோம், எந்த நேரத்தில் எதற்காக அப்படின்லாம் காரண காரியம்லாம் இருக்கும். நாம் நிறைய அதை சிந்திக்கிறது கிடையாது. சொல்லே கூட அப்படி தானே, இடம் பொருள் ஏவர் இல்லாமல் யாரை வேணாலும் எதாவது சொல்லிட்டு போயிடுவோம். அது பாதிக்கப்படுகிறதா, அவங்களுக்கு சாதகமாக இருக்கிறதா, அல்லது நமக்கு அது வேதனை தரக்கூடியதான்றலாம் நம்ம பார்க்குறது கிடையாது. அதுபோல அந்த மலரை நாவுக்கரசர் நிறைய இடத்துல சொல்லியிருக்கிறாரு. பூவல்லி கோயம் என்ற பதிகமே இருக்கிறது மலர் எவ்வளவு முக்கியமானது என்று. ஆனால் இறைவன் மீது அதை நாம் அவருடைய திருவடிக்கு சாற்றுகிற போது தான் அதனுடைய பலன் நமக்கு கிடைக்கும் இல்லையா. அப்போது நம்மளைப் போல பக்தர்கள் இல்லை நால்வரை போல அடியார்கள், ரிஷி புங்கவர்கள் யாராக இருந்தாலும் மலர் சேவடி என்று இறைவனுடைய திருத்தாளையும் நாம் அப்படி சொல்கிறோம். மலர் போன்ற சேவடி உடையவன் மலர்களை எல்லாம் சாற்றுகிற பொழுது மனம் குளிர்வான் அப்படிங்கிறத நம்ம தெளிவாக தெரிஞ்சுட்டு தான் நம்ம பூவாயம் கொண்டு போய் போடுறோம் சாமிக்கு. ஆனால் பாருங்கள், இந்த மன்மதன் என்று சொல்லக்கூடியவன் கரும்பு வில் வைத்திருப்பவன் 5 மலர்களை கொண்ட வில்லினை வைத்திருப்பான். கரும்பு வில்லை எடுத்து அந்த மலர்கள் வைத்திருக்கின்ற வில்லினை எடுத்து அந்த பூவை அதாவது 5 மலர்கள் இருக்கின்ற அந்த கணைன்னு சொல்லுவோம் பாருங்கள், கரும்பு வில் வைத்திருக்கின்ற மன்மதன் அந்த மலர்களை இறைவன் மீது போடுகிற பொழுது இறைவன் கோபமுற்று அவனை தகனம் செய்கிறார். அப்போ என்ன தெரிகிறதுனா, நம்ம எதை எடுக்கிறோம், எதுக்காக உபயோகப்படுத்தணும் அதில் புரிஞ்சுக்கணும். நம்ம பூவை போட்டால் நமக்கு நல்லது தானே செய்வார்னா, மன்மதன் போட்ட பூ நல்லதுக்காக போட்டான் இல்லையா. போட்டது பூ தான், அவர் மேலே எய்தது மலர்கனை தான். ஆனால் அவன் அப்படி செய்ததுனால அவனை காய்ந்தவன் அப்படிங்கிறார். அதை தகனம் செய்துட்டார் இல்லையா. மன்மதனுடைய கதை நமக்கு தெரியும். இறைவன் மீதே அவருடைய பானத்தை ஏவியதன் காரணமாக இறைவன் தவநிலையிலிருந்து அவர் கோபமுற்று நெற்றிக்கண்ணை திறந்து மன்மதனை தகனம் செய்தார் என்று மன்மதனுடைய வரலாறு. இறைவன் நெற்றிக்கண்ணை எப்பெல்லாம் திறந்தார் அப்படிங்கிறது, எப்போவெல்லாம் நெற்றிக்கண்ணை திறந்தார் அப்படின்னா, இறைவன் நெற்றிக்கண்ணை திறந்தாலே அங்கே கோபமுற்று இருக்கிறார், கெடுதல் தான் நடக்கும் அப்படிங்கிறது பெருவாரியாக நம்ம சொல்கிறோம். ஏதாவது சொன்னாக்கோ கோபம் வந்ததுன்னா நெற்றிக்கண்ணை திறந்துடும் அப்படின்னு சொல்லுவோம். சில அதீதமாக கோபப்படுற மக்களை பார்த்தேன்னு நம்ம சொல்லுவாங்க, நெற்றிக்கண்ணை திறந்த மாதிரி பேசுவான் அப்படின்னு. எப்போவெல்லாம் நெற்றிக்கண்ணை திறந்திருக்கிறார் இறைவன் அப்படின்னா, நக்கீரருக்காக ஒரு முறை திறந்திருக்கின்றார், அம்பாளுக்காக திறந்திருக்கின்றார். அம்பாள் எதிர்வாதம் செய்தனால் திறந்திருக்கிறார்.
அதே போல் வந்து மன்மதனுக்காக திறந்திருக்கிறார் இல்லையா? இதெல்லாம் வந்து நமக்கு நம்ம சொல்கிற மாதிரியே கோபம் வந்தால் நெற்றிக்கண்ணால் சாம்பலாக்கி விடுவார் அப்படின்னு. ஆனால் இன்னொன்று 2 நல்ல விஷயங்கள் நடந்திருக்கு. இறைவன் வந்து நெற்றிக்கண்ணை திறந்து 2 நல்ல விஷயங்களுக்காக இறைவன் நெற்றிக்கண்ணை திறந்திருக்கிறார். ஒன்று முருகப்பெருமான் உருவாவதற்காக நெற்றிக்கண்ணை திறந்து தான் ஆறுமுக பெருமான் வந்தார். நமக்கு இறைவனுடைய நெற்றி கண்ணில் இருக்கின்ற தீப்பொறின் வழியாக 6 முகத்திலிருந்து வந்தவர் தான் முருகப்பெருமான் அப்படிங்கிறனால அது ஒரு நல்ல விஷயம் நமக்கு நடந்திருக்கு. அதே போல் ஒரு முறை அம்பாளானவள் அவருடைய திருவிழிகளை பொத்துகிற போது, தனது திருக்கரத்தினால் அவருடைய விழிகளை பொத்துகிற போது இந்த பிரபஞ்சமே இருளாக இருக்கிறது. அப்போ இந்த பிரபஞ்சம் இருளாக இருக்கக்கூடாது, இந்த உயிர்கள் யாவும் திண்டாடக்கூடாது என்பதற்காக ஒளி கொடுப்பதற்காக ஒரு முறை நெற்றிக்கண்ணை திறந்தார்னு ஒரு வழக்கு சொல்லுவாங்க, புராணத்தில் இருக்குது. இறைவன் ஆக 5 முறை நெற்றிக்கண்ணை திறந்திருக்கிறார். அப்படி திறக்கக்கூடிய இறைவன் மன்மதனுக்கு வந்து தகனம் பண்ணுறதுக்கும் திறந்திருக்கிறார். அதுதான் வந்து கரும்பற்ற சிலை காமனை காய்ந்தவன் பெரும்பற்ற புலியூர் எம்பிரானேன்னு சொல்கிறோம். நமக்கு புலியூர் அப்படின்றது நிறைய இடத்துல பேர் வரும் இல்லையா? நமக்கு வந்து கோடம்பாக்கத்தில் புலியூர்னு ஒரு இடம் பிரதான சாலைன்னு இருக்கும். அங்கே ஒரு கோவில் கூட இருக்குது பாருங்கள், திருவாலீஸ்வரம் அப்படிங்கிற கோவில் இருக்குது இறைவனுடைய திருநாமத்திலேயே. புலியூரில் தான் வந்து நமக்கு சேக்கிலார் பெருமான் 8ஆம் திருமுறை அங்கே வந்து புலியூர் கோட்டம் 12வது கோட்டம்னு சொல்லுவாங்க. தொண்டை நாட்டின் 12வது கோட்டம் என்றும், சோழ நாட்டில் அங்கே பிரிக்கப்பட்ட ஒரு கோட்டமாக இப்போ தாலுக்கா மாவட்டம்லாம் பிரிக்கிற மாதிரி அப்போ பிரித்ததில் புலியூர் கோட்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. நமக்கு இப்போ அதுதான் சொல்ல வரேன். திருப்பாதி புலியூர், எருக்கத்தம் புலியூர். இப்போ நம்ம இப்போ கோடம்பாக்கம் அந்த ஆற்காடு ரோடில் போகையிலே பார்க்கலாம், புலியூர் பிரதான சாலைன்னுலாம் எழுதியிருக்கும். இப்போ வரைக்கும் இருக்குது. திரும்புலியூர் அப்படி புலியூர்னு நிறைய ஊர்கள் இருக்குது. ஆனால் பெரும்பற்ற புலியூர் அப்படிங்கிறது தில்லையை தான் குறிக்கும். ஏன் பெரும்பற்ற புலியூர்னு அதுக்கு பெயர் வந்ததுன்னா இதில் குறிப்பிட்டிருக்காரு பாருங்கள், பெரும்பற்ற புலியூர் எம்பிரானையே என்று சொன்னால், இந்த பூ நம்ம பேசணும் இல்லையா, மலர் வந்து இறைவனுக்கு சாற்ற வேண்டும் அப்படின்னு. மன்மதன் சாற்றியதால் அவன் வந்து என்ன ஆகிறான், இறைவனால் தானம் செய்யப்படுகிறான். ஆனால் நமக்கு மலர்களை பறித்து இறைவனுக்கு சாற்ற வேண்டும் என்பதற்காகவே தவம் இருந்து காலை நேரத்தில் முன்னதே சொன்னது போல் அந்த மலர்கள் எச்சில் படாமல், வண்டுகள் சென்று தேனை எடுத்து எச்சில் படுத்தாமல் இருப்பதற்கு முன்பதாக அரும்பாக இருக்கின்ற பொழுதே அந்த மலர்கள் அரும்பாக இருக்கும் பொழுதே பறிக்க வேண்டும் என்பதற்காக இறைவனிடம் மரம் மீது ஏறி அங்கிருக்க மலர்களை பறிக்க புலிக்கால் எனக்கு வேண்டும் என்று தவமிருந்து பெற்றவர் புலிக்கால் முனிவர். அவர் தான் வியாக்கிரபாதர் அப்படின்னு. வியாக்கிரம் என்றால் வடமொழியில் புலி என்று பெயர். வியாக்கிரபாதர்னால் நமக்கு தெரியும் பாதம் அப்படிங்கிறது. அவர் போய் அந்த வரத்தினை வாங்கி இறைவனிடம் பெற்றுக்கொண்டு அதே போல் மலர்களை பறித்து சாற்றி அந்த திருத்தில்லையிலே அவருடைய நடனத்தை கண்ட வியாக்கிரபாதர் பதஞ்சலி இருவரும். அதனால தான் அங்கே வந்து பெரும்பற்ற புலியூர் என்று அதற்கு சிறப்பு பெயர் இருக்கிறது. அங்கே தான் வந்து வியாக்கிரபாதர் திருநடனம் காணுகிறார். அதனால் அதுக்கு பெரும்பற்ற புலியூர்னு நிறைய இடத்துல நம்ம பார்த்துருக்கோம், நம்ம சொன்ன பாருங்கள். ஆனாலும் சிறப்பான பெரும்பற்ற புலியூர் என்ற பெயர் வர காரணம் இதுதான். வியாக்கிரபாதர் போய் அங்கே இறைவனுடைய திருநடனம் கண்ட தில்லை என்பதனால் அதுக்கு பெரும்பற்ற புலியூர் இருக்கின்ற எம்பிரான் என்று சிவனை குறிக்கின்ற. அரிச்சுற்ற வினையால் அரிப்புண்டு நீர் எரிச்சுற்ற கிடந்தார் என்று அயலவர் சிறுச்சிற்றுப்பல பேசப்படாமுனம் திருச்சிற்றம்பலம் சென்று அடைந்து உயிமினே. அரிச்சுற்ற வினையால் அடப்புண்டு நீர் அப்படின்னா, வினையின் காரணமாக நம்ம வந்து ஒரு நாளும் ஒரு நிமிடமும் வினை தான் நம்மளை வந்து அரிச்சுக்கிட்டே இருக்கும். நம்ம எல்லாருமே பார்த்தா என்ன நினைப்போம், அவனுக்கு என்ன நல்லா இருக்கிறான் அப்படின்னு சொல்லுவோம். ஆனால் எல்லாருக்குமே ஒரு பிரச்சனை இருக்குது அப்படிங்கிறது நம்ம உலக வாழ்க்கையில் சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை. யாருக்கு தான் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அந்த பிரச்சனைங்கிற வார்த்தை வருவதற்கான காரணமே நாம் செய்த வினை தான் இல்லையா? வினை வந்து எப்பொழுதுமே நம்மளை விடவே விடாதுங்க. திருக்கோவேரில் மாணிக்கவாசகர் அழகாக சொல்லியிருப்பார், வினை என்பது, கர்ம வினை என்பது பாவம் புண்ணியம் என்பதை வைத்து நிர்ணயிக்கப்படுவது. பாவம் புண்ணியம் என்பதை பாவத்தை அதிகமாக செய்துவிட்டு அதற்கு மேலாக ஒரு படி மேலே சென்று, இப்போ 10 பாவம் பண்ணிட்டோன்னா ஒரு 15 புண்ணியம் செஞ்சுட்டா அந்த பாவத்துடைய தாக்கம் நமக்கு இருக்காதுன்னு நினைப்பது தவறு. ஏன்னா அதனுடைய தாக்கம் நமக்கு இருக்கும். பாவம் புண்ணியம் இரண்டிற்கும் ஈடு கிடையாது. பாவமோ புண்ணியமோ எதை சாடும் என்றால் உயிரைத்தான் சாடும். அப்போ நம்ம வந்து தவறு செய்தாலும் சரி, நல்லது செய்தாலும் சரி, நன்மை தீமை என்பது நம்ம செய்கிற வினைக்கு ஏற்ப அது வந்து கழிக்கப்படும். சிலர் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, நம்ம சொல்லக்கூடியது என்னென்னா, நல்லது செஞ்சால், நல்ல வினை செஞ்சால் நல்லது நடக்கும் அப்படின்னு. நல்வினை செய்தாலும் நமக்கு அதற்கான எதிர்வினை உண்டு. நல்வினை செய்கிற போது அது என்னவாகணும், நமக்கு மறுபிறவி கொடுக்கும். அதனுடைய பலனாக மறுபிறவி கொடுக்கும்.
நமக்கு வந்து எப்படி அதை நம்ம சரியாக எடுத்துக்கலாம் அப்படின்னா, ராவணன் என்ன பண்ணுறான், சிவபெருமானை நோக்கி தவம் இருக்கிறான். தவத்தில் இறைவன் வந்து காட்சி தராமல் இருக்கிற பொழுது தன்னையே வெட்டி வெட்டி யாகத்தில் போடுறான். தன்னையே என்றால் கை கால் எல்லாத்தையும் வெட்டி போடுறான். அவன் தலையை கொய்தே போடுகிறான். உடலுக்கு வந்து பிரதானம் வந்து சிரசே பிரதானம்னு சொல்லுவாங்க இல்லையா, அதையே வெட்டி போடுகிற பொழுது இறைவன் காட்சி கொடுக்குறார். எப்படி அவனுக்கு அந்த 10 தலையும் வந்ததுன்னா, அந்த தலையை வெட்டி போட்ட புண்ணியம் அவனுக்கு வெட்டி போட்ட அத்தனை தலையும் வந்து ஒட்டிக்கிறது. அதனால தான் அவனுக்கு அந்த 10 தலை வருது. அதனால் நம்ம புண்ணியம் செய்தால் கூட அதனுடைய பலன் திரும்பி நமக்கு கிடைக்கும் என்பதனால் அதுக்காக தான் நம்ம வந்து என்ன செய்யணும் அப்படின்னா, அந்த திருக்கூட்டம் என்பதோ அல்லது சிவசிந்தனையிலோ அல்லது இறை பற்றிய செய்திகளை கேட்பதிலோ ஓதுவதிலையோ அல்லது புத்தகம் படிப்பதிலையோ ஏதோ ஒரு வகையில் நம்மளோட சிந்தையை அதை பக்கமே கொண்டு போகணும். அப்படி கொண்டு போகிற பொழுது வினை என்பது என்ன செய்யும் அப்படின்னா, நம்மளை விடாதுன்னு சொல்கிறேன் பாருங்கள், நம்மளை விடாமல் அது பின்பற்றி கொண்டே வரும் அப்படின்னு. வினை என்ன செய்யும் அப்படின்னா, யார் ஒரு உயிரானது இந்த வினையை பற்றி கொண்டு பற்ற வருகின்ற வினையை அந்த நேரத்திலே சிவசிந்தனையில் இருக்கிறார்களோ அவர்களை வினையானது சாடாது. அப்போ விடாது அப்படின்னு சொல்கிறது எப்படி சாடாதுன்னு சொல்கிறீங்க அப்படின்னா, அது விடாது, பின்பற்றி கொண்டே வரும். சாடாது எப்போ அப்படின்னா, அந்த வினையினுடைய கழிவானது என்ன ஆகும்னா, நல்வினை என்றால் யார் ஒருவர் சிவசிந்தனையில் இருக்கிறார்களோ அவர்கள் செய்த வினையானது நல்வினை என்றால் அந்த நல்வினையை யார் இவங்களுக்கு செய்தார்களோ அந்த வினை அவங்கள போய் சார்ந்துடும். அதே போல் இவங்களுக்கு செய்கின்ற தீவினையானது எங்கே போகும் அப்படின்னா, இவங்க சிவசிந்தனையில் இருக்கிறாங்க, இறை சக்தியை நோக்கியே போகிறாங்க அப்படின்னா அவங்களுடைய தீவினை என்ன பண்ணால் அவங்களுக்கு யார் தீமை பண்ணாங்களோ அவங்களுக்கு போய் சேர்ந்துடும். கணக்கு எப்படி சரி பண்ணுறாங்க பாருங்கள் இல்லையா? நம்ம செய்த நமக்கு தானே. அதனால தான் என்ன சொல்லுவாங்க தெரியுங்களா, பொதுவாகவே என்ன சொல்லுவாங்க தெரியுமா, சிவபெருமானுடைய நோக்கி செல்லக்கூடிய சிவ அடியார்களாக இருக்கட்டும், பக்தர்களாக தொண்டர்கள் ஏதோ ஒரு வகையில் அவருடைய வழியில் நம்ம செல்கிறோம் அப்படின்னா, அவங்கள வந்து யாரேனும் துன்பப்படுத்தினால் அவர்களை துன்பப்படுத்துகளை எதுவும் செய்ய வேண்டாம், இறைவனே பார்த்துக்கொள்வான் அப்படின்னு சொல்லுவாங்க பாருங்கள். எல்லாம் அவன் பார்த்துக்குவான் அப்படின்னு சொல்லுவாங்க பாருங்கள். அது காரணம் என்னென்னா, நாம் செய்கிற நல்வினை நமக்கு புண்ணியத்தை தருகிற பொழுது அந்த வினையை நாம் ஏற்றுக்கொள்ளாமல் இறை சிந்தனையில் இருந்தோமெல்லாம் நாம் செய்த வினையானது நமக்கு நல்லது செஞ்சவங்களுக்கு கணக்கில் சேர்ந்துடும். அதே போல் தீவினையும் என்ன ஆகும்னா, நம்ம இறை சிந்தனையில் இருக்கிற போது நம்மளை நோக்கி வராமல் நமக்கு தீவினை செய்த கணக்கில் சேர்ப்பிக்கப்படும். இதுதான் வந்து நிகழ்வாக, அதாவது பின்னமர கூட்டும் பிரான் அப்படின்னு சொல்லுவாங்க. சிவபெருமானுடைய கணக்கே என்னென்னா, பின்னமர கூட்டும் பிரான். யாருக்கு எப்போ எங்கே எப்படி செய்யணும் அப்படிங்கிறத கணக்காக வச்சுருப்பார். அது இறப்போ பிறப்போ எதுவும் வர்றதோ இல்லை நம்ம என்ன இழக்கிறோமோ, நம்ம இழப்பு வருகிற பொழுது இறைவனை நம்ம ரொம்ப நொந்துக்குவோம். இதுக்கு தான் என்னை படைச்சியா, இவ்வளோ தான் போயிடுச்சு, நான் உன்னே தான் நான் நம்பினேன் அப்படின்னு. அது மாதிரி என்னுடைய இதுலலாம் கூட நடந்திருக்கு. நம்ம ரொம்ப அதிகமாக நம்பிக்கிட்டு இது நடந்துரும் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கல. அது எப்போனா பொருளாதார வீழ்ச்சி வரும்பொழுதெல்லாம் நம்ம அவ்வளோவா தாக்கப்பட மாட்டோம். ஏன்னா அது நம்ம சம்பாதிக்கலாம், இறையருள் இருக்கும். உயிர் நிலையை வந்து நம்ம வந்து என்ன சொல்கிறோம், நம்ம உறவுகள் யாராவது உயிர் துறந்து விட்டார்கள் என்று சொன்னால் அப்புறம் வந்துக்குவோம். இதுக்கு தான் நீ இவ்வளோ வேண்டுன நான் உன்னை அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அவருடைய கணக்கு சரியாக இருக்கும். இந்த உயிரானது இந்த உடம்பில் எவ்வளோ நாளைக்கு இருக்கணும், யாருக்காக இருக்கணும், எல்லாமே நிர்ணயிக்கப்பட்டதுங்க. எதுவுமே அப்போ நடக்கிற விஷயமே கிடையாது, எல்லாமே நிர்ணயிக்கப்பட்டது. அப்போ நிர்ணயிக்கப்பட்டது எப்படி மாற்றப்படும் என்று சொன்னால், எப்போ மாறும், நமக்கு வந்து வினைகள் வந்து தாக்காமல் இருக்க இறை சிந்தனையோடு இருக்கலாம், மாறாமல் நம்ம செய்கிற வினைகள் வந்து மாறாமல் இருக்குது அப்படிங்கிற நம்ம உணர்ந்த பிறகு. இதனால தான் வல்வினைன்னு சொல்லுவாங்க பாருங்கள். நமக்கு வந்து எது நடந்தாலும் ஒரு தோல்வியிலே போய்கிட்டு இருக்குன்னா அது வல்வினை அப்படின்னா, வினையினுடைய வல்லமை அதிகமாக இருக்கும். அது நமக்கு எப்போ தெளிவடையுதோ அப்போ உடனே ஓடி போய் அவருடைய திருவடியை பற்றி கொள்ள வேண்டும். அப்படி பற்றுகிற போது அவர் வினையை வந்து கழித்து விடுவார். அது அவருக்கு உள்ள அதிகாரம் கூட. ஏன்னா சிவபெருமான் வேறு யாருக்கும் வந்து பதில் சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது இல்லையா? அவருக்கு மேலே யாரும் இல்லை. எல்லா தேவர்களோ தெய்வங்களோ நவகிரகங்கள் என்னென்ன நாம் வணங்குறோமோ அவருக்கு கீழே அவங்க எல்லாமே வந்து பதில் சொல்லி ஆகணும். அவருக்கு போய் அவர் கேட்குறதுக்கு பதில் சொல்லி ஆகணும். அதுக்கு ஒரு சின்ன கதையை சொல்கிறேன் பாருங்கள். நமக்கு கண்ணகி வந்து என்ன பண்ணுறா, மதுரையை நோக்கி செல்லுகிறாள். அவளுடைய உக்கிரமானது கணவனை வந்து பழி போட்டு இப்படி கொண்டுட்டாங்களேன்ற அந்த வேகமாக போகிறப்ப அவளுக்கு காளி ரூபம் என்றால் காளி போன்ற உக்கிரம் அவளுக்கு வருகிறது. அதனால் அவள் என்ன பண்ணுறா, மதுரையை எரித்து விடுகிறாள். அப்போது அங்கே இருக்கின்ற காளி தேவி ஒன்று வந்து இப்போ அதெல்லாம் நம்ம வந்து பார்க்குற கிடையாது. யார் எங்கெங்கே என்ன தெய்வத்தை நம்ம வச்சு வணங்குறோம், ஊர் நாடு அப்படின்னால நமக்கு நல்லாவே தெரியும். ஊர் எல்லைக்குன்னு ஒரு தெய்வம் இருக்கும். கோயில் வந்து என்ன சொல்லுவோம், குலதெய்வம் இருந்தாலும் எல்லை தெய்வம், காவல் தெய்வம் அப்படிலாம் வச்சு இன்றைக்கி வணங்கிட்டு இருக்கிறோம். ஆனாலும் பெருவாரியாக அதை நான் போற்றுவது கிடையாது. ஆனால் அந்த காலகட்டத்தில் இறைவனால் நிர்ணயிக்கப்பட்ட காளி தேவி ஒருத்தி வந்து மதுரையை ஆட்சி செய்து கொண்டு இருக்கிறாள். அப்போ இறைவன் கேட்குறாரு, நான் வந்து உன்னை தானே இங்கே நிர்ணயித்தேன்,
நீ எப்படி அவள் வந்து இந்த தீக்கிரை ஆக்கின போது நீ மௌனமாக இருந்தா என்று கேட்டபோது அந்த காளி தேவி என்ன சொல்கிறா அப்படின்னா, உங்களால் நிர்ணயிக்கப்பட்டவள் தான் நான், ஆனால் கண்ணகி மீது நியாயம் இருந்தனால் என்னால் குறுக்கிட்டு அதை தடுக்க முடியவில்லை, அதனால் அவள் எரித்து விட்டாள் அப்படின்னு அவள் பதில் சொல்கிறா. காளியோட பக்கத்தில் பார்த்தா நியாயமாக தெரியும். ஆனால் இறைவன் என்ன சொல்கிறார், நிர்ணயித்தது நான், நீ என்னைய கேட்காம நீ எப்படி வந்து அதுக்கு வந்து ஆட்பட்டாய் அப்படின்னு சொல்லி, உனக்கு பூஜை புனஸ்காரமே கிடையாது, போகர் என்ற ஒருவர் வருகிற பொழுது உனக்கு அந்த விமோசனம் கிடைக்கும், நீ வந்து மதுரை ஏம்பதியில் இருக்கின்ற மீனாட்சி அம்மன் கோயில் தெற்கு கோபுரத்தில் அணைவாயாகன்னு சொல்லி இறைவன் சொல்ல அந்த காளி தேவி தெற்கு கோபுரத்தில் இருக்கிறாங்க. அதுக்கப்புறம் வந்து போகர் வந்து அதை வெளியில் கொண்டு வந்து ராஜகாளி அம்மன் அப்படின்னு ஒரு கோவில் இருக்கும் மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலுக்கு அருகிலேயே ராஜகாளி அம்மன் இருக்கும், அதுதான் அந்த அம்மன்னு சொல்லுவாங்க. அப்போது இறைவன் வந்து யாருனாலும் கேள்வி கேட்பார். நமக்கு திருமூலரை கூட என்ன சொல்கிறாங்க, இறைவனுடைய ஆக்கை இல்லாமல் ஊழனுடைய உடலில் உயிரை செலுத்தியதுனால தான் இறைவன் வந்து அந்த உடலை மறைத்து விட்டார்னு சொல்லுவாங்க. நம்ம என்ன செய்தாலும் சரிங்க, நம்ம நன்மை செய்கிறோம் தீமை செய்கிறோம் நம்ம மனசாட்சிக்காக தெரியும், நம்ம எதை பண்ணாலும் சரி. அதனால தான் நம்ம வந்து யாஜகம் போடுகிற போது கூட, யாரையும் நம்மகிட்ட யாசகம் கேட்குற போது கூட சிவார்ப்பணம் அப்படின்னு சொல்லி போட்டோம் அப்படின்னா அதனுடைய வினை நம்மளை சாராது. நமக்கு புண்ணியமோ பாவமோ உங்களுக்கு எதிர்பார்க்குறாலோ நம்ம கொடுக்குறோமோ கொடுக்கலையோ அதெல்லாம் வந்து நம்மளை சாடாது. எதனாலும் அவர் பார்த்துட்ருக்காரு அப்படிங்கிற கண்ணோட்டத்திலேயே நம்ம வந்து வாழ்க்கையை நடத்த வேண்டும். அப்படி செலுத்துகிற போது நமக்கு வினை சாடாது. அப்படி சாடாமல் இருக்கோம்னா இறை சிந்தனையிலே இருக்க வேண்டும். அப்படி இருக்கிற பொழுது வினையானது யாருக்கு வருமோ அவரை நோக்கி யார் நல்லவங்க கெட்டவங்க வந்தாங்களோ நம்மளோட நல்வினையும் தீவினையும் அவங்களே போய் சேர்ந்துடும் அப்படிங்கிறது ஆன்றோர் வாக்கு. அதுபோல அல்லல் என் செய்யும், அறிவினை என் செய்யும், தொல்லை வல்வினை தொந்தந்தான் என் செய்யும், தில்லை மாநகர் சிற்றம்பலவனருக்கு எல்லையில்லாது அடிமை பூண்டனிக்கே அப்படின்னு சொல்வார் பாருங்க. நான் முன்னதே சொன்னது போல் அல்லல் என் செய்யும், நம்மளுடைய துன்பம் என்ன செய்யும், நம்மளை எதுவும் செய்யாது. அருவினை வல்வினை என்று சொல்லக்கூடிய நம்மால் செய்யப்பட்ட நல்வினை தீவினைகள் அதையெல்லாம் தாண்டி வருகின்ற வெல்வினை எல்லாம் தொல்லை வல்வினை தொந்தம் என்ன செய்யும் அப்படின்னா, தொந்தம்ங்கிறது வந்து தொடர்ந்து கொண்டு வருகின்ற துன்பம் தான். அதுதான் வந்து தொந்தம் அப்படின்னு சொல்கிறது. அந்த இது எல்லாமே நம்மளை வந்து எதுவுமே செய்யாது. எப்போ செய்யாது அப்படின்னா, தில்லை மாநகர் சிற்றம்பலவனருக்கு எல்லையில்லாத ஓர் அடிமை பூண்டனுக்கு, அவருக்கு அடிமை என்று, ஏன்னா மீளா அடிமைன்னு சுந்தரர் பாடுறார் பாருங்க ஒரு இடத்துல, நான் உனக்கு மீளா அடிமையாக இருந்து விடுகிறேன் என்று. அதற்கு முன்னதாகவே இறைவன் என்ன பண்ணுறாரு, அவருடைய திரு கல்யாணத்தில் போய் நீ எனக்கு அடிமைன்னு ஓலை இருக்குன்னு சொல்கிறாரு. அப்போ அடிமை என்கிற பொழுது அவங்க வந்து எல்லாவற்றிற்குமே ஆட்பட வேண்டும். அப்போ நம்ம மனிதர்களுக்குள்ளே அடிமையாக இருப்பதை விட இறைவனுக்கு அடிமையாக சென்று விட்டோம் என்றால் அவர் எல்லாத்தையுமே வழி நடத்துவார். நம்ம எதுவுமே கவலை இல்லைங்க. ஒரு குழந்தை எப்படி அம்மாவோட தோளில் இருக்கிற போது கவலை இல்லாமல் தூங்குமோ அதே போல தான் இறைவன்கிட்ட நம்ம ஒப்படைச்சிட்டோம் அப்படின்னா நம்ம உலக வாழ்க்கையில் எத்தனையோ இருக்கும். நம்ம வந்து முன்னதே நான் சொன்னது போல் என்ன வரும்னா ஏற்றத்தாழ்வுகள் இருக்கும், நமக்கு தாங்க முடியாத துக்கம் இருக்கும். துக்கம், துயரம், இன்னல், இடையூறு எல்லாமே வேறு சொல்லாக வந்தாலும் அதோடைய நிகழ்வுக்கு ஏற்ப அந்த பொருள் அந்த சொல் பயன்படுத்தப்படும். நமக்கு துன்பம் அப்படிங்கிறது அதான் சரணாகதி, அடைக்கலம், தஞ்சம் அப்படின்லாம் சொல்கிற பாருங்க. அந்த சொற்களை நம்ம எடுத்துக்கணும். தஞ்சம் அடைவது, சரணாகதி அடைவது, அடைக்கலம் கேட்பது, உன் கையில் பிள்ளை உனக்கே அடைக்கலம்னு சொல்கிறார் பாருங்க மாணிக்கவாசகர். அதனால் அவர்கிட்ட நம்ம ஒப்படைச்சிட்டு நம்ம அன்றாட வேலையை சாதாரணம் பார்க்கலாம். அப்போ என்னென்னா அப்போ தவறு நம்ம செய்ய மாட்டோம். ஏன்னா இறைவன் சிந்தையிலிருந்து நம்மளை வழி நடத்துவார். அதுதான் வந்து நம்ம எடுத்துக்கொள்ள வேண்டியது. அப்படி செய்கிற போது அடிமை என்று பூண்டேனுக்கே என்றால் தில்லையில் இருக்கின்ற சிவபெருமானாடைய நடராஜ பெருமானுக்கு அடிமை என்று நம்மை கொடுத்து விட வேண்டும். ஊனில் ஆவி உயிர்க்கும் பொழுதெல்லாம் ஆணிலாவி இருப்பான் என் நாதனை தேனிலாவிய சிற்றம்பலனார் வானிலாவி இருக்கவும் வைப்பரே என்ன. இதுக்கு முன்னாடியே என்ன சொல்கிறார் அப்படின்னா, எரிச்சுற்று கிடந்தார் என்று சொல்கிற போது நமக்கு உயிரானது இந்த உடலை விட்டு பிரிந்த பிறகு எரிச்சுற்றுன்னா நம்ம வந்து தகனம் செய்கிற நேரத்தில் இந்த உறவுகள்லாம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இறந்தவரை பற்றி நல்லது கெட்டதெல்லாம் பேசுவாங்க. அந்த நேரத்தில் இப்படி இருந்தாங்க அப்படி இருந்தாங்கம்பாங்க. அதிகமாக வந்து மனிதாபிமானத்திலேயோ அல்லது நாகரிகம் கருதியோ இறந்தவருடைய அவங்க செய்த கெடுதல்களை நம்ம அப்போ பேச மாட்டோம். இருந்தாலும் கூட பேசக்கூடிய சூழ்நிலை வந்து சிலர் எத்தனையோ பேர் சொல்லி நானே கேட்டிருக்கேன், இவெல்லாம் இருந்ததுக்கு போனதே தேவலான்லாம் சொல்லியிருக்காங்க சிலரை. அந்த மாதிரியான சூழ்நிலை வருகிற போது கூட நாம் என்ன பண்ணணும் அப்படின்னா, சிறுச்சுற்று பலரும் பேசப்படாமுனம் அந்த சூழ்நிலை வருவதற்கு முன்னால் திருச்சிற்றம்பலம் என்று சொல்லக்கூடிய தில்லையில் சென்று இறைவனை நீங்கள் வணங்கி விடுங்கள், அவருடைய திருக்கழலை பார்த்து விடுங்கள் அப்படிங்கிறாரு. என்ன பதிகத்தின் முழுக்க உள்ள சாராம்சம் அப்படின்னா, இறைவனுடைய திருவடியை பற்றி கொள்ளுங்கள். அதுக்கு வந்து என்னென்னா திரு பாதத்தோடு நம்ம காட்சி தர்றது தில்லை தான் இல்லையா.
மற்ற இடங்களில் வந்து இப்போ தியாகேஸ்வரா இருக்கட்டும், அதனுடைய சிறப்பு வேறு இல்லையா. நமக்கான திருப்பாதம் என்று சொல்லக்கூடிய அளவிலே திருநடனம் புரிகின்ற இறைவனுடைய இடது திருவடியை நம்ம வந்து வணங்க வேண்டும். அதுதான் வந்து அவருடைய தாத்பரியம். இடது திருவடி ஏன் அப்படின்னா அம்பாளுக்கு உரியது இடது பாகம். அம்பாள் வந்து அருள் சக்தி, அருளக்கூடிய வல்லமை வந்து அம்பாள் நமக்கு தருகிறாள். அதனால் என்ன சொல்லுவாங்கன்னா, நமக்கு வேண்டியதெல்லாம் எப்படி நம்ம வீட்டில் அம்மா கிட்ட சொல்லி அப்பா கிட்ட கேட்போமோ அதுபோல் நம்ம அம்பாளிடம் வேண்ட அவள் வந்து எடுத்துரைப்பாள். அப்படிங்கிறது நமக்கு குருவாக விளங்கக்கூடியவளும் தாய் அம்மை என்பதை நம்ம எடுத்துக்கொள்ள வேண்டும். அப்படி நாம் வந்து இறைவனை நோக்கி செல்லக்கூடிய அளவிலே உயிரானது உடலை விட்டு பிரிவதற்கு முன்னதாகவே நாம் சென்று இறைவனை அடைய வேண்டும். தில்லையில் இருக்கின்ற நடராஜ பெருமானை வணங்க வேண்டும். ஊனில் ஆவி உயிர்க்கும் பொழுதெல்லாம் தான் நிலாவி இருப்பான் என் நாதனை தேன் நிலாவிய சிற்றம்பலர் யான் நிலாவி இருக்க வைப்பரே, வான் நிலாவி இருக்க வைப்பரே. அதாவது ஊன் என்று சொல்லக்கூடிய இந்த உடலானது ஆவி பிரிவதற்கு முன் செல்ல வேண்டும் என்று முதல் பத்தியில் சொன்னது போலவே அடுத்த பத்தியில் அதுதான் சொல்லியிருக்கிறாரு. நான் நிலாவி இருப்பான் நாதன் என்றால் நம்ம கூடயே வழிநடத்தி கொண்டு வருகின்ற நாதனை தேனிலாவி சிற்றம்பலனார், தேன் என்று சொல்லக்கூடிய அளவிலே இனிமையாக விளங்கக்கூடிய திருநாமத்தை கொண்ட சிற்றம்பலனார் என்று சொல்லக்கூடிய நடராஜ பெருமானை வானிலாவி இருக்கவும் வைப்பார். நாம் பற்றி கொண்டால் எப்படி வந்து ஆணை நமது அரசாள்வது ஆணை நமது அப்படின்னு 11வது திருக்கடை காப்பில் சொல்லுவார் பாருங்க ஞானசம்பந்தர். வானிலாவி வைக்கப்படுவார், விண்ணுலகத்தில் போற்றப்படுவார்னு சொல்லுவார் பாருங்க. அதை தான் இவரும் சொல்லியிருக்கிறாரு, வானிலாவி இருக்கவும் வைப்பார். இப்போ இறந்த பிறகு நம்மளை யார் புகழ்ந்தா என்ன புகழாட்டி என்ன, இந்த மனிதர்கள் இருக்கிற இடத்துல நம்ம அவமானப்பட்டு அசிங்கப்பட்டு போயிட்டு இதையே பின்னாடியே போய் கடைசியில் இறந்த பிறகு நல்ல இடத்துல வைப்பாங்களா அப்படின்னா, மனிதர்களை விட உயர்ந்தவர்கள் யாருன்னா தேவர்கள் இல்லையா, முனிவர்கள், தேவர்கள், அப்புறம் தான் இறைவன் சொல்கிறோம். அந்த தேவர்கள் யார் அப்படின்னா, தேவர்கள் வந்து யாருக்கு வணங்குவார்கள், அவருடைய தலை கிரீடமானது மகுடமானது யாருடைய திருவடியை வணங்கும்னாக்கா இறைவனுடைய திருவடியை தான் வணங்கும். வேறு யாரையும் தேவர்களாக வணங்கவே மாட்டாங்க. நவகிரகங்களாக இருக்கட்டும் இதெல்லாம். அப்படிப்பட்டவர்கள் நம்மளை புகழுகிறார்கள் என்று சொன்னால் அதுதானே நமக்கு பெருமை. இப்போ அடியார்களை வந்து புகழ்வது தான் இறைவன் விரும்புவார்னு சொல்லுவாங்க. அடியவருக்கு அடியவனாக விளங்கக்கூடிய சிவபெருமான் அடியவர்களை நாம் போற்றுகிற போது நம்மை நோக்கி வருவார்னு சொன்னது போல தேவர்களே நம்மை வணங்குவார்கள், அதாவது வாழ்த்தி அழைப்பார்கள் என்பதைத்தான் வானிலாவி இருக்கவும் வைப்பார் என்று சொல்வார். அரசாள்வர் நமதே என்று சொல்கிறது போல இதையும் வந்து விண்ணுலகில் நம்ம போற்றப்படுவோம் என்பது குறிப்பிடத்தக்கதாக விளங்குகிறது. என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, இறந்த பிறகு யார் எங்கே போகிறேன் நான் யார் பார்த்துட்டா இருக்கிறோம், செய்கிறதே செய்ய அப்படின்னு சொல்லுவாங்க பாருங்கள். அது மாதிரிலாம் நம்ம அந்த கொள்கையெல்லாம் போகவே கூடாது. ஏன்னா இறந்த பிறகு தாங்க இந்த ஊன் உடல் வந்து தூள உடம்பாக இருந்து நம்ம மனித அளவிலே உயிராக நடமாடுகிற போது நமக்கு வந்து உறவாக இருக்கலாம். ஆனால் உண்மையை நம்ம உற்று பார்க்கிற போது இந்த தூள உடம்பை விட்டு சூக்கும உடம்பாக சென்று ஆவியானது செல்லுகிற போது தான் இறைவனை நோக்கி செல்லக்கூடிய அந்த ஆன்மாவானது புனித பயணத்தை தொடங்குகிறது. ஏன்னா ஊன் இருக்கிற வரைக்கும் நம்ம பாவம் செய்து கொண்டே தான் இருப்போம். கடைசி நிமிடம் வரைக்கும் அந்த பாவ காரியங்கள் செய்யக்கூடிய ஐம்புலனாகத்தான் நமக்கு இருக்கிறது. அதனால் ஊன் உடல் விடுத்து உயிரானது ஆன்மா என்ற, ஏன்னா இயக்கமாக இருக்கிற பொழுது உயிர் என்ற பெயரும், இயக்கம் தவிர்த்து உடலை தவிர்த்து அது விண்ணுலகம் செல்லுகிற போது, விண்ணுலகம் என்கிற போது நிறைய கடந்து போவதற்கு நிறைய புராணங்கள் இருக்கிறது இல்லையா. ஆனாலும் இறைவனை நோக்கி செல்லுகிற போது இந்த ஆன்மாவானது புனிதமடைகிற பொழுது தான் நம்ம வந்து சரியான வழியை கடைபிடிக்க வேண்டும். அது எப்போ வரும் அப்படின்னா, நம்ம உயிரோடு இருக்கிற பொழுது நன்மைகள் செய்தால் தான் ஆன்மா வந்து திருப்தி அடையும். அதனால தான் நாம் வேறு வழி இல்லாமல் அவங்க உயிரோடு இருக்க போது கூட அவங்களுக்கு வந்து உணவு அளிக்காமல் ஆவியான பிறகு ஆத்மா சாந்தி அடையட்டும் நாமளே வேறு முன்னோர்கள் வணக்கம் வேறு வைக்கிறோம் இல்லையா. விரதங்கள் அதெல்லாம் செய்து அவங்கள இறைவனுக்கு செல்லக்கூடிய வழியை நாமளும் பின்பற்றுகிறோம். சிட்டர் வானவர் சென்று வரம் கொள்ளும் சிட்டர்வாள் தில்லை சிற்றம்பலத்து உரை சிட்டன் சேவடி கைதுள செலும் ஆம் சிட்டர்பால் அணுகான் செரு காலனே அப்படிங்கிறப்போ சிட்டர் வானவர் சென்று வரம் கொள்ளும் அப்படின்னா, சிட்டர் அப்படிங்கிற வந்து இறைவன் சிற்றம்பலம் உடையவன் இல்லையா. சிட்டன் என்றால் சித்தன் என்று ஒரு பொருள் உண்டு. மேலும் சிற்றன்பால் தில்லை அம்பலத்து உரைகின்ற சிட்டன் சேவடி என்ற இறைவன் வந்து சிட்டன் என்று 4 வரிகளிலும் அவர் குறிப்பிடுறது வந்து ஓரிடத்தில் வந்து சித்தன் என்ற பொருள்படுகிறது. சிற்றம்பலத்திற்கு உரியவன் என்று நாம் பொருள் எடுத்துக்கொள்கிறோம். இன்னொரு இடத்துல என்ன, சிட்டன் என்றால் முதியவர் என்று ஒரு பொருள் இருக்கிறது. சிட்டன் அப்படின்னா முதுமையானவர் அப்படின்ட்டு. அப்போ சிட்டர்பால் சேவடி அவர் முதுமையான விளங்கக்கூடிய இறைவனை வணங்க வேண்டும் என்று சொன்னால் என்ன சொல்லுவாங்க, பழமைக்கு முன்னைக்கு பழமையும் பின்னைக்கு புதுமையும் அப்படிம்பாங்க. முன்னைக்கு பழமையும் பின்னைக்கு புதுமையும் அப்படின்னு. அப்போது இறைவன் இளமையானவன் முதுமையானவன், ஏன்னா ஏகன் அநேகன் எல்லாவற்றிலும் பரவியிருக்கக்கூடியவன். முதுமையானவர் சிட்டர் முதுமையானவர் என்று ஏன் பொருள்படுகிறது என்று சொன்னால், இந்த பிரபஞ்சம் துவங்குவதற்கு எல்லாவற்றையும் படைப்பதற்கு முன்னதாகவே இருப்பதனால் அவர் முதுமையானவர்.
ஆனால் இந்த பிரபஞ்சமே ஒடுங்கிய பிறகும் இருக்கிறார் பாருங்க, அதனால் அவர் இளமையானவர். வயதானா இறந்துடுவோம் அப்படின்னு நமக்கே ஒரு கணக்கு இருக்குது பார்த்தீங்களா. வயசாகி போச்சு இனி என்ன போய் சேர வேண்டியதை நம்மளே சொல்லுவோம் இல்லையா. அந்த வாக்கு, அந்த சொல்லு, நம்ம பிறவைப்படுத்துகிற அந்த சொல்லானது இறைவனுக்கு கிடையாது. ஏன்னா ஒரு ஆரம்ப காலத்தில் பிரபஞ்சத்தை உருவாக்குகிற போது, சிருஷ்டிக்கிற பொழுது, அப்பொழுதுந்தே அவர் இருப்பதனால முதியவராக சொல்லப்படுகிறார். எல்லாம் ஒடுங்கிய பிறகும் அவர் இருப்பதனால் இளமையாகவே இருக்கிறார் என்று பொருள்படுகிறது. அதனால் சிட்டர்வாள் தில்லை சிற்றம்பலத்து உரை சிட்டன் சேவடி கைதொழ, அப்படி சிற்றம்பலத்தில் வீற்றிருந்த அருள்பாலிக்கின்ற நடராஜ பெருமானுடைய சேவடியை கைதொழுது நாம் செல்லுகிற போது சிட்டர்பால் அணுகான் செருக்காலனே, அந்த இறைவனை நோக்கி செல்லக்கூடிய சித்தர் என்று நினைத்து கொண்டு அவரோட பின்பற்றி செல்லக்கூடிய இந்த அடியார்களை யார் அணுக மாட்டான்னா செருக்காலன் அணுக மாட்டான். செருக்காலன்றது யமதர்மன் நமக்கு தெரியும். நான் முன்னதே ஒரு தடவை அதாவது சில வருடங்களுக்கு முன்னதே நான் பதிவு பண்ணதை இப்போவும் சொல்ல விரும்புகிறேன். யமதர்மன் சிவபக்தர்களை நோக்கி வரமாட்டார் அப்படின்னு சொன்னால், அப்போ அவங்க இறக்கவே மாட்டாங்களா அப்படின்னு கேட்டால், இறப்பு என்பது எல்லோருக்கும் எழுதப்பட்டது. என்ன அப்படின்னா, சிவனடியார்களை நோக்கி யமதர்மன் வந்து அந்த உயிரை கவ்வாமல், அதாவது யம தூதர்கள் வருவாங்க பாருங்கள், அதுக்கு பதிலாக யார் வந்து இந்த உயிரை எடுத்துகிட்டு போவாங்க வாதனை இல்லாமல் என்று சொன்னால் சிவகணங்கள் வந்து எடுத்து செல்லும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஆரம்ப காலத்தில் எனக்கு அது என்னன்னே புரியலை. எனக்கு இறைவன் எப்படி புரிய வச்சார்னா, சின்ன ஒரு உதாரணம் சொல்கிறேன் கேளுங்க. என்னுடைய தோழி ஒருத்தி இருக்கிறான். எங்கன்னா ரிசர்வ் பேங்க்கு இருக்கும் பாருங்கள், அந்த குவார்ட்டர்ஸில் நம்ம கோயம்பேடுகிட்ட ஒரு குவார்ட்டர்ஸ் இருக்கும், உங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். அவங்க வீட்டுக்கு நான் போவேன். நான் முதல் முறையாக போகிறப்போ அங்கே இருந்த செக்யூரிட்டி அவர் என்னை பார்த்துட்டு ஒன்றும் சொல்லலை, எதுவும் கேட்கல. நான் போயிட்டேன் அவங்க வீட்டுக்கு. திரும்ப வரும்பொழுது அந்த என்னோடய ஃப்ரெண்டும் நானும் சேர்ந்து வர்றோம். அந்த செக்யூரிட்டி எழுந்திரிச்சு நிற்கிறாரு. 2 பேர் வர்றாங்க. ஏன்னா அந்த குவார்ட்டர்ஸில் இருக்க ரிசர்வ் பேங்க் ஆஃபீஸரோட ஒய்ஃப் வர்றாங்க, அவங்களோட தோழி வர்றாங்கன்னு எனக்காக 2 பேர் நாங்கள் போகல எழுந்து நிற்கிறாரு. திரும்ப ஒரு முறை என்னோடய ஃப்ரெண்டு இல்லாமல் நான் போனேன் பாருங்கள், அப்போவும் அவர் எழுந்து நிற்கிறாரு. ஏன் நிற்கிறாருன்னா, இங்கே இருக்கக்கூடிய அந்த உயர் அலுவலர், அந்த ரிசர்வ் பேங்க் ஆஃபீஸரோட மனைவியோட ஃப்ரெண்டு அப்படிங்கிறதுனால அவர் எழுந்து நிற்கிறாரு. இப்போ என்ன நமக்கு புரிகிறதுனா, யமதர்மன் எதனால் நம்ம பார்த்து விலகிறார்னா, சிவபெருமானுடைய அடியார், தொண்டர், பக்தர் என்று பார்க்கிற பொழுது நம்ம யாருக்கு மதிப்பு கொடுக்குறாருன்னா, சிவனுக்கு மதிப்பு கொடுத்து அவருடைய அடியார் என்பதால் நம்மக்கிட்ட வரமாட்டார். எப்படி என்னுடைய ஃப்ரெண்டுக்காக எழுந்த செக்யூரிட்டி எனக்காகவும் எழுந்தாரோ, அதுபோல் இறைவனை நோக்கி செல்லுகின்ற அடியார்களை பார்த்துவிட்டு, இறைவனை கண்டால் நெருங்காத யமதர்மன், நமக்கு திருக்கடையூர் கதை நமக்கு தெரியும். நெருங்காத இறைவனை பார்த்து நெருங்காத யமதர்மன் இறைவனுடைய அடியார்களை பார்த்து நெருங்கி வரமாட்டார். அதை தான் இங்கே சொல்லியிருக்கிறாரு. சிட்டன்பான் அணுகான் செருக்காலனே, அவரை நோக்கி செல்லக்கூடிய சிவபெருமானை நோக்கி யமதர்மன் செல்ல மாட்டான், அவருடைய அடியாரை நோக்கியும் செல்ல மாட்டான். எப்படி இறப்பு வரும் என்று சொன்னால், சிவகணங்கள் வந்து அவரை அழைத்து செல்லும் அப்படிங்கிறது சொல்லக்கூடிய ஒன்றாக இருக்கின்றது. அதே சமயம் ஒருத்தனார் உலகற்கு ஒரு சுடர், திருத்தனார் தில்லை சிற்றம்பலவாணர், விருத்தனார் இளையார் விடம் உண்டான், அறுத்தனார் அடியாரை அறிவரே. ஒருத்தனார் உலகிற்கு ஒரு சுடர், ஒரே ஒரு சுடர் தாங்க, இறைவன் மட்டும்தான். திரு அண்ணாமலையாராக வீற்றிருந்து அருள் பாலிக்கின்ற சிவபெருமான் மட்டும்தான் இந்த உலகிற்கு ஒளி தரக்கூடிய ஒரே சுடராக சொல்லப்படலாம். அவருக்கு 2 கண்களும், வலது கண் சூரியன், இடது கண் சந்திரன் என்று சொன்னாலும், பகல் நேரத்தில் சூரியன் நமக்கு வெளிச்சத்தை தந்தாலும், இரவு நேரத்தில் நிலவு நமக்கு வெளிச்சத்தை தந்தாலும், இந்த பிரபஞ்சமே அடங்குகிற பொழுது, நான் முன்னமே சொன்ன பாருங்கள், இந்த பிரபஞ்சம் இருளில் இருக்கிற போது நெற்றிக்கண்ணை திறந்தார் அப்படின்னு, ஒளி கொடுப்பதற்காக. அந்த ஒளி கொடுத்த இறைவன் மட்டுமே ஒளிச்சுடராக விளக்கக்கூடிய ஒருத்தனாக விளங்குகிறார் இந்த உலகிற்கு என்று சொல்லி, திருத்தனார் தில்லை சிற்றம்பலவாணர். திருத்தனார் என்றால் நம்ம நிறுத்தனார் தில்லை சிற்றம்பலவாணர்னா, நிறுத்தம் என்று சொன்னால் இந்த உயிர்களை படைக்கக்கூடியவர். நிறுத்தம் என்பது இன்னொன்று எதுக்கு சொல்லுவாங்க அப்படின்னா, நடனத்தில் ஒரு வகையாக சொல்லுவார்கள். அந்த அடவு, ஜதி சொல்கிறது அப்படிலாம் சொல்லுவாங்க பாருங்கள். பரதம் நல்லா தெரிஞ்சவங்க தெரியும், நிறுத்தம் அப்படின்னு சொல்லுவாங்க. நடனம் ஆடி நிறுத்தி அதற்குள்ள வகைகளை காட்டுவது. அப்படி 108 முறை இறைவன் நடனம் ஆடி இருக்கின்றார். தில்லையில் மட்டுமில்லை, பல இடங்கள் நடனம் ஒரு நிகழ்விலே நடனம் ஆடியிருக்கிறார். 108 முறை நடனம் ஆடியில் வந்து சிறப்பு என்னென்னா, தில்லையில் வியாக்கிரபாதருக்காகவும் பதஞ்சலிக்காகவும் ஆடியிருக்கிறார் நமக்கு தெரியும். பஞ்சசபையில் ஒருத்தருக்கும் ஆடி காட்டியிருக்கின்றார். அதில் 48 முறை இறைவிக்காக ஆடியிருக்கிறார். அப்போது இறைவனுடைய இயக்கம் இருந்தால்தான் பிரபஞ்சம் இயங்கும் என்பதற்கு நடராஜ பெருமானுடைய தத்துவத்தை நம்ம பார்க்கணும். இப்போ நடனம் என்பது வந்து சாதாரணம் கிடையாது. நடனம் என்பது உலக இயக்கத்தை நமக்கு பிரதிபலிக்கும் முகமாக காட்டக்கூடியது. அப்படி நிறுத்தனார் தில்லை சிற்றம்பலவனாக இருக்கிறார். விருத்தனார் இளையார் விடம் உண்டார். நான் முன்னே சொன்னேன் பாருங்கள், விருத்தன் என்றால் நமக்கு வந்து வயதானவர் என்று பொருள். இப்போ முருகப்பெருமானுடைய புராணத்தில் கூட சொல்லுவாங்க, வேடன், விருத்தன்,
அப்படின்னு சொல்லுவாங்க பாருங்கள். வேலன் வேடன் விருத்தன் அப்படிம்பாங்க. வேல் கொண்டு அவர் வருகிற பொழுது வேலனாக சூரசம்ஹாரம் அதெல்லாம் வரும்போது வேலன் என்ற பெயர் கொண்டும், விருத்தன் வேலன் விருத்தன் வேடனாக வள்ளியை திருமணம் செய்கிற போது வேடனாக வருவார். விருத்தன் என்கிற போது அதற்காக வயதானவராக வருவார் பாருங்க. அவரையே அப்படி சொல்லுவார், இளமையாக இருக்கக்கூடிய முருகப்பெருமானை 3 வேடங்கள் வருகிற பொழுது. அதே போல் நம்ம பிரபஞ்சத்தை துவக்கியதனால் ஆரம்ப காலகட்டத்திலிருந்தே பிரபஞ்சம் துவங்குகிற காலத்திலிருந்தே இருந்த நாள் முதுமையாகவும், நமக்கு அப்புறமும் அவருக்கு ஆட்சி இருந்து கொண்டே இருப்பதனால் இளமையாக இருப்பதனால தான் இங்கே என்ன சொல்கிறாருன்னா, விருத்தனார் இளையார் விடம் உண்டாம் அறுத்தனார் அடியாரை அறிவரே. விடம் உண்டார்னா நமக்காக விடத்தை உண்டு தியாகேசர் என்ற பெயர் பெற்றிருக்கிறார் இறைவன் என்பதை சொல்லி, விண் நிறைந்தது ஓர் வெள் அழலில் உரு என் நிறைந்த இருவருக்கு அறிவோனா கண் நிறைந்த கடிபொழில் அம்பலத்து உள் நிறைந்து நின்று ஆடும் ஒருவனே. விண் நிறைந்தது ஓர் வெம்தளம் அப்படின்னா நமக்கு திருவண்ணாமலை, திருவடியும் திருமுடியும் காட்ட முடியாதபடி பிரம்மதேவனுக்கும் விஷ்ணுவுக்கும் திருமால், அதான் பன்றி ரூபம் எடுத்து கீழாக சென்ற திருமாலுக்கு திருவடியை காட்டாமலும், அன்னப்பறவை ரூபம் கொண்டு மேலாக சென்று பொய்யும் சொல்லி நமக்கு பிரம்மதேவன் ஒரு கோவில் கூட இல்லாத அளவில் இருக்கின்ற தனிப்பட்ட கோவில் கிடையாது இல்லையா பிரம்மதேவனுக்கு. காரணம் என்னவென்றால் பொய் சொன்னதன் காரணமாக, இறைவனுடைய திருமுடியை கண்டுவிட்டேன் என்று பொய் சொன்னதன் காரணமாக அவருக்கு கோவில் இல்லை என்று சொல்வார்கள். அப்படி இருவருக்கும் காட்சி தராமல் ஜோதி பிளம்பாக விளங்கக்கூடிய இறைவனானவன் விண்ணிறைந்து ஓர் வெவ்வளவின் உரு என் நிறைந்த இருவருக்கு அறிவுனா, அறிவற்று போய் தான் பெரிய ஆள் அப்படின்னு செருப்புடன் இருந்த இருவருக்கும் உணர்த்திய இறைவன் தான் என்று உணர்த்திய இறைவன் கண் நிறைந்த கடிபொழில் அம்பலத்தில் உள் நின்று ஆடுகிறான். அவன் எங்கே ஆடுகிறான் என்று சொன்னால், நம்ம திருச்சிற்றம்பலம் என்று சொல்வதும், பஞ்ச சபையில் ஆடுகிறார் என்று சொல்வதும், தில்லையிலே நடனம் புரிகிறார் என்று சொல்லுவோம், 108 நடனம் புரிந்தார்லாம் சொல்கிறோம் பாருங்கள். அதையெல்லாம் தவிர்த்து நம்ம நல்லா உட்கார்ந்து யோசித்து இறைவன் என்பவன் எங்கே இருக்கிறான்னு சொல்லி நம்முடைய உள்ளத்தில் தான் இருக்கிறான். எப்படி இருக்கிறான்? இதய துடிப்பில் இருக்கின்றான். அதுதான் நடனம். அவருடைய நடனம் இருந்தால் தான் நம்மளால் நடமாட முடியும் இல்லையா? அதனால் அவர் எங்கே இருக்கிறார்னா, உள் நிறைந்து நின்று ஆடும் ஒருவனே. அவர் உள்ளாக இருந்து நமக்குள் ஆடுகிறார் என்பதை எப்படி உணர்ந்து கொள்ளலாம் என்றால், நம்ம உயிரோட நடமாடுவதைத்தான் அவர் ஆடிக்கொண்டு இருக்கிறார் என்பதை நாம் உணர்ந்து கொள்ள முடியும். வில்லை வட்டப்பட வாங்கி அவுணர்தம் வல்லை வட்டம் மதில் 3ம் உடன் மாய்த்தவன் தில்லை வட்டம் திசை கைதோழுவார் வினை ஒல்லை வட்டம் கடந்து ஓடுதல் உண்மையே. வில்லை வட்டப்பட வாங்கி அப்படிங்கிறப்போ அந்த 3 அரக்கர்கள் சொல்லுவாங்க இல்லையா, அவங்க தங்கம் வெள்ளி இரும்பு கோட்டைகளை வைத்து கொண்டு அந்த அசுரர்கள் 3வருமாக இந்த பிரபஞ்சத்தை சுற்றி எல்லோரையுமே துன்பப்படுத்துகிறார்கள். எல்லோருமாக என்ன செய்வாங்கன்னா, முதல்ல பிரம்மதேவர்கிட்ட ஓடுவாங்க தேவர்கள்லாம், அப்புறம் விஷ்ணுக்கிட்ட போவாங்க திருமால் கிட்ட, அப்புறம் எல்லாருமா சேர்ந்து பெருமான் கிட்ட போவாங்க. அவர் தான் முடிவு கொடுப்பார். அப்படி செய்கிற போது அவர் என்ன பண்ணுறாரு, வாசுகி பாம்பை நானாக எடுத்து மேருமலையை வில்லாக வளைத்து கொண்டு அங்கே அந்த 3 கோட்டைகளோடு சுற்றி கொண்டிருந்த திருதராட்சன் வாயுத்மணி என்ற அந்த அசுரர்களை 3 அவங்க எல்லாமே சகோதரர்கள், அவர்களெல்லாம் வதம் செய்கிறார். எப்படி செய்கிறார் என்று சொன்னால், நகைப்பிலேயே செய்து விட்டார். அந்த வில்லை எடுத்து அவர் நான் தொடுக்கவே கிடையாது, அதை எடுத்து நிமிர்த்திட்டு இவங்கெல்லாம் நம்மக்கிட்ட எதிர்த்து நிற்கிறாங்கன்னு நினைத்து ஒரு புன்னகை செய்கிறார் பாருங்க. அந்த நகைத்தலிலே அந்த கோட்டையெல்லாம் சாம்பலாக கொட்டி விடுகிறது அப்படிங்கிறது தான் நமக்கு புராணம் சொல்லுகிறது. அப்படியும் கூட இறைவன் கருணை மிக்கவன் என்பதற்குத்தான் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, அந்த இருவரும் 3 சகோதரர்களில் 3 கோட்டைகளை கட்டி கொண்டு மும்மதிலை எரித்தான் என்று இறைவனுக்கு திரிபுரம் எரித்த விரிசடை கடவுள் என்ற திருநாமம் வருவதற்கு காரணமாக இருந்த அந்த 3 அசுரர்களில் 2 தான் நமக்கு எல்லா சிவன் கோயிலையும் துவாரபாலகர்களாக நிற்கிறார்கள். விஜயன் அஜயன்லாம் பேர் எழுதியிருப்பாங்க பாருங்கள், அந்த 2வரும். நம்ம 3வது ஒருத்தர் இருந்தார். அவர் எங்கே போகிறாருன்னா, முழவு என்ற ஒரு வாத்தியத்தை வாசிக்கக்கூடிய ஒருவராக அவர் கைலாயத்தில் வீற்றிருக்கின்றார். கைலாயத்தில் அப்போது என்ன செய்தாலும் நம்ம ஏற்றுக்கொள்ளக்கூடியவர், கருணை மிக்கவர், இந்த உயிர்கள் மீது கருணை மிக்கவர் சிவபெருமான். அதற்கு ஒரு எடுத்துக்காட்டு இந்த முழவு வாசிக்கின்ற அசுரனையும் கூட நம்ம எடுத்துக்கொள்ளலாம். அப்படி 3வரையும் வில்லை வட்டப்பட வாங்கி அவுணர் என்றால் அரக்கர்கள் அசுரர்கள், வல்லை வட்டப்படம் மதில் 3 உடன் மாய்த்தவன். இப்போ ஆன்றோர்களை என்ன சொல்கிறாங்கன்னா, புராணப்படி பார்க்கிற போது அந்த 3 அசுரர்கள் 3 கோட்டை இறைவனால் நகைப்பினால் அழிக்கப்பட்டது என்று சொன்னாலும், நம்ம மனித அளவில் பார்க்கிற போது நம்மளுடைய ஆணவம் கண்மம் மாயை, அதுதான் அது 3 அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஆணவம் கண்மம் மாயை அழித்துவிட்டு இறைவனை நோக்கி செல்ல வேண்டும் என்பதற்காகத்தான் தென்முக கடவுள் என்று சொல்லக்கூடிய தட்சிணாமூர்த்தி சின்முத்திரை காட்டி கொண்டு இருக்கின்றார். அவர் காட்டுகின்ற இந்த முத்திரையில் இந்த 3 விரல்களும் ஆணவம் கண்மம் மாயை என்பதை குறிப்பதும், இறைவன் இந்த கட்டை விரலையும், நம்ம ஆன்மாவானது வளைந்து போய் இறைவனை அடைய வேண்டும் என்பதை காட்டுவதற்குத்தான் இறைவன்
தட்சிணாமூர்த்தி என்ற பெயரிலே தென்முக கடவுளாக அந்த சின்முத்திரையில் இருக்கிறார் என்று சொல்லுவார்கள். அதனால் நமக்கு வந்து இறைவனை நோக்கி செல்வதற்கு நம்ம ஆணவம் கண்மம் மாயை ஒழிக்க வேண்டும். அது ரொம்ப கஷ்டம். ஆனால் அதை முயற்சியாவது பண்ணணும் நம்ம இந்த பிறவியில். தில்லை வட்டம் படம் திசை தழுவார். தில்லை என்று சொல்லக்கூடிய அந்த தில்லை வனத்தை நோக்கி, சிதம்பரத்தை நோக்கி நாம் வந்து கை தொழுதாலே போதும் அப்படிங்கிறாங்க. அது எந்த பக்கம் இருக்குன்னு கூட நம்ம நினைக்க வேணாம். திருவாரூரில் பிறக்க முக்தி, தில்லையில் தரிசிக்க முக்தி, திருவண்ணாமலையை நினைக்க முக்தின்னு சொல்லுவாங்க பாருங்கள். நினைக்கன்னா திருவண்ணாமலையை நினச்சோன்னா முக்தி கிடச்சிருமா அப்படின்னா, உள்ளத்தில் எப்பொழுதும் நம்ம வந்து இறைவனே பற்றி கொண்டு இருக்க வேண்டும் என்ற எண்ணம், நம்ம வந்து இறைவனை நினைக்க வேண்டும் என்பதை விட அவருக்கு ஆகாத செய்யாமல் இருக்கிறதே அவரை நினைப்பதற்கு சம்பந்தம் இல்லையா? என்ன சொல்லுவாங்க, பெரும் செல்வந்தராக இருப்பதற்கு கடன் இல்லாமல் இருப்பதே பெருசு அப்படிம்பாங்க. கடன் யார் இல்லாமல் இருக்காங்களோ அவங்க தான் செல்வம் மிக்கவன்னு சொல்லுவாங்க. அதுபோல் இறைவனுக்கு வேண்டாதவெல்லாம் செய்யாமல் இருக்கிறோம்னா அவருடைய அன்புக்குரியவராக நம்ம பார்க்கப்படுகிறோம். அப்படி தில்லையை நோக்கி வணங்குபவர்களுக்கே இறைவன் முக்தி தரக்கூடியவர். தில்லை வட்டம் திசை கைதொழுவார் வினை வல்லை வட்டம் கடந்து ஓடுதல் உண்மையே. அது வந்து தொடர்ந்து நம்மை பேடிக்காமல் ஓடிவிடும் என்பது உண்மையாக இங்கே வந்து சொல்லப்படுகிறது. அதே சமயம் என்ன அப்படின்னா, நாடி நாரண நான்முகன் என்று இவர்கள் தேடி திரியும் காண வல்லரோ, மாட மாளிகை சூழ் தில்லை அம்பலத்துள் ஆடிய பாதம் நெஞ்சில் இருக்கவே. நாடி நாரணன் நான்முகன் என்று சொல்கிற போது திருமாலையும் பிரம்மதேவன் தான் திரும்பவும் குறிப்பிடுறாரு. அவங்க தான் செருக்குற்று திருவடியும் திருமுடியும் காண முடியாதபடி அப்புறம் அவர்கிட்ட வந்து பஞ்சம் அடைகிறாங்க. அதான் திருவண்ணாமலையில் நம்ம பார்க்கக்கூடிய காட்சியாக இருக்கின்றது. அப்படிப்பட்ட இறைவன் எங்கே இருக்கிறார்? மாட மாளிகை சூழ் தில்லை அம்பலத்தில் ஆடுகின்றவன். ஆடிய பாதமானது என் நெஞ்சுள் இருக்கின்றது. நெஞ்சுள் இருக்கிறான். நம்ம முன்னதே சொன்னது போல இதய துடிப்பில் இருந்து இறைவன் நம்மளை காத்து கொண்டிருக்கிறார். தம்பிரான் என்று சொல்கிறோம்ல, பிராணன் நம்ம சொல்கிறோம்ல, நம்மளோட உடம்பில் இருக்கின்ற 10 வாயுக்களில் முக்கியமான பிரதானமாக சொல்லப்படுகிற வாயு வந்து பிராணவாயு இல்லையா? மற்ற வாயுக்கெல்லாம் ஒரு இடத்துல இருக்கும். எல்லாமே வாயுக்கள் வேலை செய்கிற போது தான் கண்ணில் இருக்கிறது கூர்ம வாயு அப்படின்னு 10 வாயுக்கள் இருக்குது. சொல்வதற்கான நேரம் குறைவாக இருக்கிறது. அதன் காரணமாக பிராணன் என்று சொல்லக்கூடிய அளவில் இறைவன் திருநடனம் புரிந்து நம் நெஞ்சில் இருந்து ஆடிய பாதமாக காட்சி தருகின்றான். சதுரவாய் மொழி மதுரவாய் மொழி மங்கையோர் பங்கினான் சதுரன் சிற்றம்பலம் திருமலை அதிர ஆர்த்தெடுத்து முடிப்பத்து இரு மிதிகொள் சேவடி என்று அடைந்து உம்மினே என்று சொன்னால், இப்போ நமக்கு வந்து ஞானசம்பந்தர் என்ன பண்ணுவார், சமணர்களையும் திருமுடி காண முடியாதபடி திருமாலை இதெல்லாம் சொல்லி ஒரு பதிகத்தில் 7, 8ன்னு ராவணனை சொல்லுவார். அப்புறம் சமணர்களை சொல்லுவார். அப்புறம் திருமுடியும் காண முடியாதுன்னு வரிசையாக சொல்கிறது போல் சில பதிகங்களில் அதிகபட்சமாக நாவுக்கரசர் என்னப்பார், ராவணனை குறிப்பிடுவார். அதான் இந்த கடைசியாக இந்த 11வது பாடலில் குறிப்பிட்டிருக்கிறார். மதுரவாய் மொழி மங்கையோர் பங்கின சதுரன் சிற்றம்பலன். மதுரவாய் மொழினா அம்பாளுக்கு பெயர் இல்லையா? மதுரவாய் மொழி அவளுடைய இனிமையான குரலை வைத்து அம்பாளுக்கு அப்படி ஒரு பெயர் உண்டு. சதுரன் சிற்றம்பலன் என்கிற போது சதுரன் என்று சொன்னால் சாமர்த்தியம் என்ற ஒரு பொருள் இருக்கிறது. சதுரன் அப்படின்னா சாமர்த்தியம்னா வேறு யாருக்குங்க சொல்ல முடியும்? அவரே ஒடுக்குவார், அவரே படைப்பார், அவரே காப்பார், அழிப்பார், ஒடுக்குவார், அப்புறம் பிரபஞ்சத்தை உண்டாக்குவார். இவ்வளோ சாமர்த்தியம் யாருக்கிட்ட இருக்குது? எல்லாத்தையும் பிரித்து கொடுத்துருந்தாலும் கூட எல்லாவற்றையும் தனக்குள்ளே ஒடுக்கி கொண்டு மீண்டும் அங்கேருந்து உருவாகக்கூடிய சாமர்த்தியம் இருக்கக்கூடிய ஒரே கடவுள் யாருன்னா வல்லமை மிக்கவர், கருணை மிக்கவர். இறைவனை பொறுத்தவரை அதுதான் வல்லமை, அவருடைய பேர் ஆற்றல். நான் பல தடவை அதுதான் பதிவு பண்ணியிருக்கேன். இறைவன் நம்மை காப்பதற்கு காரணம் அவருடைய பேர் ஆற்றலே கிடையாது. அவர் ஆற்றல்கிட்ட நம்ம நெருங்கவே முடியாது. அவர் நம்மை காப்பதற்கு காரணம் அவருடைய கருணை தான் நம்மளை வந்து காக்கும். ஆற்றலால் அவர் நம்மளை எதுவும் செய்கிறதில்ல. ஆற்றலை எங்கே பிரயோகிப்பார்னா இந்த மன்மதன், அசுரர்கள், இந்த மாதிரி பெரிய இடத்துல தான் அவருடைய ஆற்றலை வந்து காமிப்பார். நம்மளை போல சாதாரண உயிர்களுக்கெல்லாம் கருணை மூலமாக நம்மை காப்பாற்றுகிறார். அப்படிப்பட்ட மதுரவாய் மொழி மங்கையோர் பங்கினன் சதுரன் சிற்றம்பலன் என்று சொல்லக்கூடியவர் திருமலை அதிர ஆர்த்தெடுத்தான் என்று சொன்னால் ஒரு சரிதம் இருக்கிறது இல்லையா? ராவணன் என்ன பண்ணுறான்? சிவபக்தன், மிகப்பெரிய சிவபக்தன் யாருன்னா ராவணன். ஏன் அப்படின்னா அவன் வந்து தன்னைத்தானே அழித்து கொண்டு யாகத்திலே போட்டு இறைவனுடைய திருக்காட்சி கண்டு இந்த பேரண்டத்தை ஆளக்கூடிய வரத்தை பெற்றவன். அவன் வந்து இந்த பிறன்மனை நோக்கக்கூடாது என்ற ஒரு செயலை சீதா தேவியை கடத்தி கொண்டு சென்றதுனால் அவன் வந்து ஒரு கெடுதலான ஒரு உருவமாக அவருடைய வாழ்விலை நம்ம பார்க்குறமே தவிர அவர் போல ஒரு ராவணன் போல சிறந்த ஒரு சிவபக்தர் கிடையாது. அவனே என்ன பண்ணுறான்? தலைச்செருக்குற்று என்ன பண்ணுறான்? அவன் பிரபஞ்சத்தை சுற்றி கொண்டு வருகிற போது அவருடைய விமானத்தின் மூலம் தான் வருவான். நம்ம ராமாயணத்தில் பார்ப்போம், சீத்தையை வந்து என்ன பண்ணுவோம், புஷ்பக விமானத்தில் தான் கடத்திக்கிட்டு போவான் அப்படின்னு சொல்லுவோம். அதுமாதிரி அந்த காலத்திலே நமக்கு என்ன சொல்கிறாங்க, ரைட் பிரதர்ஸ் தான் வந்து நமக்கு விமானத்தை கண்டுபிடிச்சாரு. நமக்கு அறிவியல் ரீதியாக நமக்கு வந்து எழுதி வச்சுட்டாங்க.
நீங்கள் நல்லா போய் பாருங்கள். நான் எழுதின ஒரு புத்தகத்தில் கூட குறிப்பிட்டிருக்கேன். முதல்ல விமானத்தில் கண்டுபிடிச்சதே நம்ம மக்கள் தான். ஆங்கில ஆட்சியின் போதே நம்ம மக்கள் தான் கண்டுபிடிச்சிருக்காங்க. அதை இருட்டடிப்பு செய்து விட்டார்கள். அதற்கு முன்னதாகவே கண்ணகி விமானத்தில் சென்றால் அங்கிருந்த பழங்குடி மக்கள்லாம் பார்க்குறாங்க. விமானத்தில் தான் கண்ணகி அழைத்து கொண்டு விண்ணுலகம் சென்றார், கோவலனோடு சென்றாள்னு சொல்லுவாங்க. அதே போல் புஷ்பக விமானத்தில் சீதாதேவி அழைத்து கொண்டு கடத்தி கொண்டு சென்ற ராவணன் தினந்தோறும் பிரபஞ்சத்தை அவனுடைய புஷ்பக விமானத்தில் சுற்றி வருகிறான். அப்படி வருகின்ற பொழுது கைலை மலையானது அவனுக்கு இடையூறாக இருப்பது என்பதனால், இறைவனும் தான் வணங்கி இறைவனும் அதில் வீற்றிருந்து அருள்பாலிக்கிறார் என்பதனால் அந்த மலையே பேர்த்தெடுக்கிறான். அந்த பேர்த்து எடுத்த பொழுது அம்பாளே நடுங்கி போய் ஒடுங்குகிறாள், இறைவனோடு அணைந்து விடுகிறாள். அப்பொழுது அவருடைய நூபுரங்கள்லாம் நூபுரம் என்று சொல்லக்கூடிய கால் சலங்கையில் இருக்க கொலுசு இன்னொரு இடத்துலையும் அதுபோல் நடுங்கும். எப்போனா நெற்றிக்கண்ணை திறந்து அவர் சம்ஹாரம் செய்கிற பொழுது, இறைவன் சம்ஹாரம் செய்கிற பொழுது அவள் அஞ்சி நடுங்குகிறாள். அதே போல் இந்த ராவணன் பேர்த்தெடுக்கிற பொழுது அம்பாளே அஞ்சி நடுங்குகிறாள் என்று ஒரு வரலாறு புராணம் இருக்கிறது. அந்த நேரத்தில் இறைவன் என்ன பண்ணுறாரு, தன்னுடைய கட்டை விரலினால் மென்மையாக தான் கட்டளை வேற வைக்கிறார். அவனுடைய 20 தோள்களும் நெறிந்து விட்டது. இது ஞானசம்பந்தன் அவருடைய பதிகத்தில் இன்னும் நல்லா விரிவாக சொல்லியிருப்பார். அதைத்தான் இந்த நாவுக்கரசர் என்ன சொல்கிறார், அதிர ஆர்த்து எடுத்தான் முடிப்பத்து மிதிகோல் சேவடி சென்று அடைந்து உம்மினே என்றால், அதிர ஆர்த்தெடுத்தனால் பெயர்த்து எடுக்கிற பொழுது அம்பாலே நடுங்கி போகிற போது முடிப்பத்துன்னா அவருடைய 10 தலைகளும் நெறியும்படியாகவும், மிதிகொள் சேவடி இறைவனுடைய திருவடியானது அந்த கட்டை விரலினால் அழுத்தியதன் காரணமாக அவனுடைய 20 தோள்களும் நெறிந்து விடுகிறது. அதுக்கப்புறம் என்ன செய்கிறாருன்னா, இதை ஏன் நாவுக்கரசர் இங்கே குறிப்பிடுறாரு அப்படின்னா, நாவுக்கரசர் பூ உலகிற்கு வந்ததுக்கு இந்த நிகழ்வு முதன்மையாக இருக்கிறது. ஏன்னா வாகீசர் என்ற பெயரில் தான் நாவுக்கரசர் கைலாயத்தில் இருக்கின்றார். இந்த ராவணன் போய் இந்த செயலை செய்கிற பொழுது அவன் தோல் நெறிப்பட்டு இறைவனிடம் மாட்டிக்கொண்டோம் என்ற அந்த குற்ற உணர்விலும் தன்னுடைய நிலை மாறாதா என்ற இயக்கத்தில் இருக்கிற போது வாகீசர் தான் போய் சொல்கிறாரு, இறைவன் சாமகான பிரியன், அதை பாடினா அவர் உன்னை விடுவிச்சுறாருன்னு வழிகாட்டுறாரு. அதே போல் இவன் சாமகானத்தை பாடுகிறான். இறைவன் மன்னித்து அவனுக்கு நிறைய சலுகையெல்லாம் கொடுக்குறாரு. இறைவனுங்கிற திருச்சரிதம் ஒரு பக்கம் இருக்குது. அப்போது குற்றம் செய்து ராவணன், அவரை தண்டித்தது இறைவன். இவரையும் போய் இடையில உனக்கு வழிவகை இருக்குன்னு சொன்னார். அப்படிங்கிறதுக்காக இதை செய்தாயே, என்னுடைய ஆக்கை இல்லாமல் நீ இதை செய்தாயே என்பதற்காக நீ பூவுலகிற்கு செல் என்று சொல்லி மருள் நீக்கியார் என்ற பெயரோடு நாகை மாவட்டத்தில் பிறக்கின்ற நாவுக்கரசர். அதற்கு பிறகுதான் அவர் சமணத்திற்கு போகிறாரு. வயிற்று வலி வருகிறது. திருவதிகை வீரட்டானத்தில் இறைவனை நோக்கி கூற்றாயினவார் என்று பதிகத்தை பாடுகிறார். அப்போ இறைவன் திருநாவுக்கரசு என்ற நாமம் மண்ணுக அப்படின்னு அந்த திருநாமத்தை கொடுக்குறார். அதுக்கப்புறம் தான் நால்வரில் நம்ம அப்பர் என்று சொல்லப்படுகிறார். மருள் நீக்கியார், அப்பர், தர்மசேனர், அப்படி நிறைய 5 பேர் வரும் அப்பருக்கு. அப்பர் என்பது ஞானசம்பந்தர் அழைத்தது. பெரியவர், மூத்தவர், இறைவனுக்கு உரியவர் என்பதனால் அப்பர் என்று அழைக்கிறார் மரியாதை நிமித்தமாக. அப்போ அந்த நிகழ்வு நாவுக்கரசருக்கு தோன்றுகிற போது எதற்காக அவர் பூவுலகிற்கு அவருடைய கர்மா கழிகிறது, நமக்கு இன்றளவும் அவரை பற்றிய பெருமைகளை பேசி இறைவனை நோக்கி செல்லக்கூடிய திருமுறைகளை அவர் நமக்கு கொடுத்திருக்கிறார் என்றாலும் கூட அவர் கைலாயத்தில் இருக்கிறது எப்படிங்க, பூவுலகில் கஷ்டப்படுறது எப்படி இல்லையா? கைலாயத்தில் இருக்கிறது ஒரு பெரிய வாழ்வு தானே. அந்த வாழ்வை விடுத்து நம்ம இங்கே வருவதற்கு காரணமாக இருந்த ராவணனுக்கு நம்ம வழிவகை செய்ததனால் இங்கே வந்தோமே என்று வருத்தப்பட்டு ஒரு பதிகத்திலையும் அவர் அதிகபட்சம் சொல்லுவார். இதில் 11வது பாடலில் இந்த பதிகத்தில் சொல்லியிருக்கிறாரு. எப்போதுமே 11 பாடல் என்பது திருக்கடை காப்பாக இருக்கும். ஞானசம்பந்தருடைய பதிகத்தில் 10 பாடல் வரைக்கும் இறைவனுடைய 7 பாடல் வரைக்கும் இறைவனுடைய பெருமையை சொல்லி, அப்புறம் சமணர்களை சொல்லுவார், திருவடி காண முடியாது பிரம்மதேவன்களை சொல்லுவார். அதுக்கப்புறம் ராவணனை சொல்லியிருப்பார் நம்ம ஞானசம்பந்தர். இவர் சில இடங்களில் சொல்லியிருக்கிறாரு. இந்த பதிகத்தில் 11 பாடல்களையும் நமக்கு கொடுத்திருக்கின்றார். அந்த வகையில் பார்க்கிற போது இந்த 11வது பதிகத்தில் இருக்கின்ற ராவணனுடைய செய்திகள் பல வரலாற்று உண்மைகளையும் தில்லை பொதிந்து இருக்கின்றது. அந்த வகையிலே இன்றைய தினம் திருத்தில்லை என்ற இந்த பதிகத்திலே இறைவனுடைய சிறப்பினை சொல்லும்படியாக அன்னம் பாலிக்கும் என்ற சொல்லை வைத்து, அன்னம் என்றால் உணவு, மாகேச பூஜை நாம் பாடுகின்ற இந்த பதிகத்திலே அன்னம் என்று சொல்லக்கூடிய உணவாகவும் நமக்கு இருந்து இந்த உடலை சமைத்து இந்த உயிரை பிரித்து நமக்கு சோறு என்று சொல்லக்கூடிய அந்த முக்தியை தரக்கூடிய தலமாக இருப்பதால் தில்லை சிறப்புற்று விளங்குகிறது என்பதை இந்த பதிகத்தின் வழியாக நம்ம கண்டிருக்கிறோம். ஆக இன்றைய தினம் நாம் இறைவனுடைய சிறப்புகளை பார்த்ததோடு எல்லோருமே சிவசிந்தனையிலிருந்து அவரை நோக்கி செல்வதற்கு இறைவன் அருள் புரிய வேண்டும் என்று வேண்டி நிகழ்ச்சி நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். திருச்சிற்றம்பலம்.